வரைக்கும் இப்ப பார்த்தலாம். பெருமான் ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடிய அருள், இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இறைவனே குருவாக நமக்கு எப்படியெல்லாம் அருள் செய்கிறார் அப்படிங்கிறத இந்த பகுதியில் சொல்லியிருக்கார். அதாவது குருஞான சம்பந்தருக்கு, மறைஞான சம்பந்தர் உமாவதி சிவாச்சாரியருக்கு எப்படியெல்லாம் அருள் செய்தார் அப்படிங்கறது சொல்றார். இதை விட இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னா நெஞ்சுவிடு தூதுக்கு போகணும். அடுத்த நூல் நெஞ்சுவிடு தூது. நமக்கு முக்தி தரு நன்னெறி விஞ்ஞானகலர் நாடுமலம் ஒன்றிணையும் அந்நிலையே உன்னின்று அருத்தருளே பின் அன்பு மேவா விளங்கும் பிரளயாகலருக்கு தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி பூவலயம் தன்னின்று நீங்கா சகலருக்கு அவர் போல் முன்னின்று மும்மலம் தீர்த்த ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதிகுணமாதலினால் ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடற்று சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வைச்ச நதியும் அதிகொழுந்தும் அச்சமர ஆடுமரமும் அழகா திருநுதல் மேல் நீடுரோ வன்னி நெடுங்கண்ணும் கேடிலயம் கூட்டும் தமருகமும் கோல எரியகலும் கூட்டரவ கச்சும் புலியதலும் வீட்டின்ப வெள்ளத்தழுத்தி விடுந்தாலினும் அடியார் உள்ளத்தினும் பிரியாவொன் சிலம்பும் கள்ளவினை என்று விரப்பருக்க சாத்திய வீரக்கலனும் ஒன்றும் உரு தோன்றாமல் உள்ளடக்கி என்றும் இரவாத இன்பத்து எமையிருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதனோர் பேர் புனைந்து பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொலுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி. பாருங்க, இந்த உலகத்துல பேரே இல்லாத ஒருத்தன் மறைஞான சம்பந்தங்கிற பேரோட பிறந்தான் அப்படின்னு சொல்றாரு. பிறப்பில்லாத பெருமான் இந்த குவலயத்துல, இந்த உலகத்துல பிறந்து என்னுடைய வினையை அறுத்தான் என்று சொல்லி குருநாதர் செய்த அந்த ஒரு கருணையை சொல்றாரு. அதான் ரொம்ப முக்கியம். 3 வகையான ஆன்மாக்கள் மொத்தம் நமக்கு. 3 வகையான ஆன்மாக்கள், விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று சொல்லி ஒவ்வொரு ஆன்மாவுக்கு இறைவன் எப்படியெல்லாம் அருள் செய்வான் அப்படிங்கிறது இதுல சொல்றாரு. நம்ம எப்படின்னா சகலர்கள். நமக்கு ஆணவம், கண்மம், மாயை 3 இருக்கு. மும்மல ஆன்மாக்கள் அப்படின்னு பேரு நமக்கு. இந்த விஞ்ஞானகள் ஆன்மாக்களுக்கு பெருமான் எப்படி அருள் செய்வார் அப்படின்னா பொதுவாக தெரிஞ்சுக்கணும். விஞ்ஞானகள் ஆன்மாக்களுக்கு இறைவன் அறிவுக்கறிவாக இருந்து அருள் செய்வான். அவங்களுக்கு உபதேசம் நம்ம மாதிரி குருநாதராக எல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளேயே இருந்து பெருமான் அருள் செய்வார். ஒருமல ஆன்மாக்களுக்கு. ஒருமல ஆன்மாக்களுக்கு என்ன இருக்கு? நீ நடத்துறியா? இப்பதான் வாயை திறந்திருக்கிறான் அவன் காலையில இருந்து திராளன். மும்மல ஆன்மாக்கள், அந்த ஒருமல ஆன்மாக்களுக்கு இறைவன் உருவத்தோடு அல்லது தன்னுடைய நிலையில அருள் செய்யும். உள்ளுக்குள்ள இருந்தே அருள் செய்வார். அறிவுக்கு அறிவாக இருந்தே அருள் செய்வார். அவங்களுக்கு அந்த உபதேசம் இதெல்லாம் நூலெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால ஆணவ மலம் மட்டும் இருக்கும். அதுவும் இறைவனுடைய திருவருளால நீங்கிரும். 2வது, பிரளயாகல ஆன்மாக்களுக்கு ஆணவம் இருக்கும், கண்மம் இருக்கும், மாயை கிடையாது அவங்களுக்கு. மாயை அப்படிங்கிறது தான் மயக்கத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மண்ணுலக மயக்கத்தை கொடுக்கக்கூடியது மாயை. மாயை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு சாமி எப்படி அருள் செய்வார் அப்படின்னா மான் மலுவோடு, அப்புறம் நீலகண்டத்தோடு, அப்படியே நெற்றிக்கண்ணோடு பெருமான் அவங்களுக்கு அருள் செய்வார். அந்த ஒரு கோலத்தோடு அருள் செய்வார் 2 மல ஆன்மாக்களுக்கு. சரி, அவங்களுக்கு அப்படி செய்யறார். மும்மல ஆன்மாக்களாகி நமக்கு அப்படின்னா இறைவன் நம்மை போலவே ஒரு தோற்றத்தோடு குருநாதராக சாமி நமக்கு அருள் செய்வார். இறைவன் நேரடியா எந்த ஒரு ஆன்மாக்களுக்கு அருள் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. சகல ஆன்மாக்களுக்கு இறைவன் எப்படி அருள் செய்வான் அப்படின்னா நம்மை போலவே ஒரு உருவம் தாங்கி தான் அருள் செய்வாங்க. அதைத்தான் இதுல அந்த அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா வந்தது மறைஞான சம்பந்தர் அல்ல, இறைவனே அந்த உருவம் தாங்கி வந்திருக்கிறாரு. பிறப்பில்லாத பெருமான் இந்த மண்ணுலகத்துல பிறந்து அப்புறம் பேரில்லாத ஒரு பெருமான் மறைஞான சம்பந்தர் என்ற ஒரு பெயர் கொண்டு என ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் இந்த பாட்டு. முத்திதர நன்னறி, அதாவது இருவினை ஒப்பு அப்படின்னா இருவினை ஒப்பு சக்தி நிவாதம் பெற்ற பக்குவப்பட்ட உயிர்களுக்கு இறைவன் குருவாக எழுந்தருளி அருள் செய்யும் முறை எவ்வாறெனில் முக்தி தரு நன்னறி விஞ்ஞானகலர் நாடுமலம் ஒன்றிணையும் அந்நிலையே உன்னின்று அருள்தருளி அப்படின்னு விஞ்ஞானகலருக்கு பெருமான் எப்படி அருள் செய்வான் அப்படின்னா முக்தி தருகின்ற நிலையில் ஒரு மலமுடைய விஞ்ஞானகலருக்கு அவருடைய உள்ளத்தில் ஒளி வடிவில் நின்று ஆணவ மலத்தை நீக்கி முக்தி வழங்கி அருளியும்னார். அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஒளி வடிவாக நின்று பெருமான் ஆணவ மலத்தை நீக்குவார் அப்படின்னாரு.
பிரளயாகலருக்கு தேவாய் மலகன்மம் தீர்த்தருளினார். அன்புமிக்க இருக்கும் பிரளயாகலருக்கு நம்மளோட கொஞ்சம் அவங்க பெருமான் மேல அன்பா இருப்பாங்க. யாரு? பிரளயாகலர். பிரளயாகல ஆன்மாக்களுக்கு அதான் மானும் மலுவும் 4 தோலும் முக்கண்ணமுடைய தெய்வ வடிவில் நின்று அவர்களுடைய ஆணவம் கண்மமாகி 2 மலங்களை நீக்கி முக்தி வழங்கி அருளியும். அவர்களுக்கு மாயை கிடையாது. ஆணவம் கண்மம் என்று சொல்லக்கூடிய 2 மலங்களை நீக்கி அருள் செய்வார். பூவலயம் தன் என்று நீங்க சகலருக்கு அப்படின்னு நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சகலர்களுக்கு, இந்த மண்ணுலகத்தில் பிறந்த 3 மலங்களையுடைய சகலர்களுக்கு அவர் போல் நின்று மும்மலம் தீர்த்து அவர்களைப் போல மனித வடிவம் கொண்டு எதிரில் நின்று அவர்களிடத்தில் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயாகி மும்மலங்களை நீக்கி முக்தி வழங்கி அருளியும் ஆட்செய்வான். அன்னவனுக்கு ஆதிகுணமாதலின் உயிரினங்களை ஆட்கொள்ளுதல் பெருமானுக்கு ஆதிகாலம் தொட்டு வரும் அற்குணமாதலின், அதாவது உயிர்களை ஆட்கொள்வது அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு அனாதிகாலம் தொட்டு அவனுடைய ஒரு அருட்குணம் ஆதலின் ஆடும் திருத்தொழிலும் திருச்சிற்றம்பல சபையில் நின்று ஆடும் 5 கூத்தும். அவர் என்ன சொல்றார்? சோதிமணி மிடற்று சுந்தரமும் ஒளி பொருந்திய நீலமணி போன்று விளங்கும் கழுத்தும். அந்த திருநீலகண்டத்தை என்ன சொல்றாருன்னா அப்படியே ஒரு ஒளிமணி போன்ற மிடர் அப்படிங்கிறாரு. சோதிமணி மிடற்றும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாதியாம் பச்சை இடம், ஒரு சாமியினுடைய ஒரு பகுதியில் பச்சை நிறம் யாருக்கு? உமையம்மை இல்லைங்களா? அத்தனாரீஸ்வரர் எப்படி இருக்கிறார்? ஒரு பகுதி செந்நிறத்தோடு இருப்பார். அந்த செந்நிறம் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய பகுதி. இன்னொரு பகுதி பச்சை நிறம், அதை பவளம்போல் மேனியில் பால் வெந்நீர்னு சொல்றோம் இல்லைங்களா? அது என்னது? மரகத கொடியுடன் விளங்கும் அப்படின்னார் இல்லைங்களா? இந்த மரகத கொடி அப்படிங்கிறது அம்மையினுடைய இடம், இடது பகுதி. இங்க நம்ம நசீனூர் இருக்கக்கூடிய அம்மா பேரு முத்து மரகத வள்ளிங்க. மரகத வள்ளி அம்மா பேரு. சாமி பேரு மூவேந்தீஸ்வரர் பேரு. அந்த மரகதம் அப்படிங்கிறது பச்சை நிறம் இல்லைங்களா? அப்படி சாமி அம்மாவுடைய ஒரு பகுதி சொல்றார். அப்படி திருமேனில் பாதி பச்சை நிறம் கொண்டு விளங்கும் சிவகாமி தங்கி இடப்பாகமும் பவள நிறம் போல் விளங்கும் அழகிய சடையின் மேல் வைத்தருளிய கங்கையும் மதிக்குழந்த பிறைச்சந்திரனும் அச்சமர ஆடும் மரமும் அச்சமில்லாமல் ஆடுகின்ற பாம்பு. அப்புறம் அழகார் திருதன் மேல் நீடுருவ வன்னி நெடுங்கனும் அழகு பொருந்திய சிறப்புடைய நெற்றியின் மேல் கீழ் மேலாக நீண்ட வடிவம் கொண்டு விளங்க நெருப்பு கண்ணும் நெற்றி கண்ணு அழிவில்லாத இசையை கூட்டம் என்று சொல்லி அப்படியே அதெல்லாம் அடியார் உள்ளத்தில் ஒன்று சில பகுதியை கொண்டு கூட்டி பொருள் செய்ய வேண்டும். அடியார் உள்ளத்தினும் வீட்டு இன்ப வெள்ளத்து என்று சொல்லி அடியார் உள்ளத்தை கவர்ந்ததும் வீடு வேறாகிய பேரின்ப வெள்ளத்தை தருவதும் ஆகிய எடுத்த பொற்பாதம் என்று சொல்லி அவர் சொல்றாருங்க. அதாவது அடியார் உள்ளத்தை கவர்ந்ததும் வீடு பேராகிய இன்ப வெள்ளத்தை பேரின்ப வெள்ளத்தை தருவதும் அந்த எடுத்த திருவடிதான், தூக்கிய திருவடிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரியா ஒன்சிலம் அந்த 2 பாதங்களையும் நீங்காத திருச்சிலம்பும். கள்ள வினை என்று பிறப்பிருக்க சாத்திய வீரக்கரலும் கள்ளத்தன்மை வாய்ந்த வினைகளை வென்று அடியார்களின் பிறப்பை அறுப்பதற்காக கட்டிய வீரக்கரலும் ஒன்றும் உரு தோன்றாமல் உள்ளடக்கினார். அதாவது என்ன சொல்றார்? முற்கூறிய அடையாளங்கள் ஒன்றையும் திருவடிவத்தில் வெளிக்காட்டாமல் மறைத்து கொண்டு, இதெல்லாம் எதையுமே வெளியில காட்டாம சாமி எப்படி வராராம்? அப்படி எக்காலத்தும் பேரின்பத்தில் நீங்காத நிலையில் எம்மை இருத்துவதற்காக. பாருங்க, சாமிக்கு என்னென்னவெல்லாம் இருக்கு? திருநீலகண்டம் இருக்கு, நெற்றிக்கண் இருக்கு, அப்புறம் 4 தோள்கள் இருக்குது, இது எல்லாம் மான் இருக்கு, மலு இருக்கு, அத்தனையும் மறைத்து கொண்டு சாமி வர்ற. இதெல்லாம் மறைத்து கொண்டு பெருமான் வர்றாரா? பிறவாத முதல்வன் பிறந்து அப்படின்னார். இதுவரை எங்கும் பிறவாத முதல்வன் எம்மை ஆட்கொள்ள வேண்டி பிறந்து வந்தான் என்று அதிசயிக்கும்படி நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்தநாதன் தேன் பொருந்திய மாலை அசையும் தோலையுடைய மறைஞான சம்பந்தன் என்ற திருப்பெயருடன். அப்படின்னா நமக்கு சாமி என்ன பேரோட வந்தாரோ அந்த பேர் நம்ம நினைச்சுக்கணும் இல்லைங்களா? அவருக்கு மறைஞான சம்பந்தன்கிற பேர்ல வந்திருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒரு பெயர் தாங்கி பெருமான் குருநாதராக வருவார். இப்போ நமக்கு ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு அவங்களுடைய குருநாதருடைய பெயர் என்னவோ அதுதான் மறைஞான சம்பந்தரா நீங்க நினைச்சுக்கணும். மறைஞான சம்பந்தர் எப்படி உமாவதி சிவாச்சாரியருக்கு வந்தாரோ அது மாதிரி நமக்கு நம்முடைய குருநாதர் அந்த பெயர் தாங்கி இந்த உலகத்துல சாமிக்கு பேர் இருக்குதானே? இல்லைங்க. ஒரு பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டும் பொழுதும் மாதிரி அவனுக்கு உற்றார் கிடையாது, ஊர் கிடையாது, பேர் கிடையாது. திருவெம்பாயில வருது பாருங்க. என்ன ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும்
பரிசேலோர் எம்பாவாய் என்று சொல்லி சொல்றாரு. ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலாருங்கிற மாதிரி அவனுக்கு பேரு கிடையாது, ஆனா பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் அப்படின்னாரு. அவனுக்கு 1000 பேர், ஒரு நாமும் ஓருருவும் இல்லாதவனுக்கு 1000 திருநாமம் தெல்லையனும் பாடவும் சொல்லி நம்முடைய திருவாசகம் சொல்லுதுங்க. ஒரு பேரும் ஒரு ஊரும் இல்லாதவனுக்கு 1000 திருநாமம் என்று சொல்லி சொல்றாங்க. ஆமா, 1000ன்னு என்னன்னா எண்ணிக்கை அற்றதுக்கு பேர் 1000ங்க. 1000ங்கிறது ஒரு கணக்கு, 1000 பேர் தானா இல்ல, எண்ணிக்கை இல்லாத, இது இவ்வளவுதான் சொல்ல முடியாது அப்படிங்கறத எப்படி சொல்லணும், 1000 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு இன்ப வெள்ளம், இன்ப கடல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா கடல் அளவு தானா, அதோட அதிகம். அது ஒரு எல்லை சொல்ல முடியாததுக்கு கடலை சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இன்ப கடல் அப்படின்னு சொல்லி சொல்லணுங்களா, அது மாதிரி அருட்கடல் அப்படிங்கிறது இல்லையா. அப்படி அருட்கடல்னா அவனுடைய அருளுக்கு எல்லை இல்லை, எல்லை இல்லாத சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா கடலை சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அருட்கடல், அன்பு கடல் அப்படிங்கிறது. இப்படி ஆணவம் பிரளயத்தில் கலை முதலிய தத்துவத்தோடு சேர்ந்த இறைவன் முன்னின்று உணர்த்துவான் என்று சொல்லி கலை முதலிய தத்துவம் இல்லை இங்க அழகு பொருந்தி சிறப்புடைய நெற்றியின் கீழ் மேலாக நீண்ட வடிவண்டு விலங்கு நெருப்பு கண்ணும் அழிவில்லாத இசையை கூட்டும் உடுக்கையும் அழகுடைய தீயகலும் அந்த இடையில் சேர்ந்தணிந்திருக்கும் பாம்பு கச்சையும் புலித்தோலும் வீட்டின்ப வெள்ளத்தை அழித்து விடுந்தாலினும் அடியார் உலத்திலும் ஒன் சிலம்பு இப்பகுதியை கொண்டு கூட்டி பொருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடியார் உள்ளத்திலும் வீட்டின்ப வெள்ளத்து என்று சொல்லி அடியார் உள்ளத்தை கவர்ந்ததும் வீடு பேராகி பேரின்ப வெள்ளத்தை தருவதும் ஆகிய எடுத்த பொற்பாதம் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் சொல்றாருங்க. அந்த அடையாளம் எல்லாம் எதுவுமே தோன்றாம எல்லாத்தையும் மறைத்து கொண்டு வந்து பெருமான் வந்து இந்த பூமியில பிறந்தார் என்று சொல்லி சொல்றாரு. விஞ்ஞானகலன் இப்படி மறைஞான சம்பந்தன் என்ற திருப்பெயருடன் பேரிலானாதன் ஒரு பெயர் புனைந்து இதுவரை ஒரு பெயர் இல்லாதவன் ஒரு பெயரை தாங்கி அப்படி உலகத்தவர் உணவு உறக்கம் அச்சம் இன்பம் ஆகியவற்றுடன் தாமும் ஒத்து நடந்து எம்மையும் ஒரு பொருளாக ஆட்கொண்டு எம் அடிமைக்காக மகிழ்ந்திருக்கும் நற்குணத்தவன் அருள் எம்மை காப்பதாக என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மளை மாதிரியே பசியோட உணவு எடுத்துக்கொண்டு நம்மளை மாதிரியே சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரியே பெருமான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. விஞ்ஞானகலர் அப்படிங்கிறது மேலான ஞானம் என்று சொல்லி, இது வந்து பதிஞானம் என்று சொல்லி மேலான இந்த ஞானத்தின் மூலமாக கலை முதலிய தத்துவத்தோடு நீங்க பெற்றவர்கள் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆணவ மலம் மட்டும் இருக்கும். ஆமா, அதே மாதிரி பிரளயாகலர் அப்படிங்கிறதுக்கு ஆணவம் கண்ணும் 2 மட்டும் இருக்கும் என்று சொல்லி சொல்றார். மும்மலங்களும் சேர்ந்திருப்பதால் பல பிறப்புகள் எடுத்து மேலும் மேலும் கண்மங்களை ஈட்டி பிறந்து இறந்து உழல்வர். மலபரி பாகம் இருவனை ஒப்பு சக்தி நிபாதம் உண்டாக இறைவன் குருநாதராக எழுந்தருளி அருள் புரிவான் என்று சொல்லி 3 வகை ஆன்மாக்கள் மும்மல ஆன்மாக்களுக்கு இறைவன் வந்து அருள் செய்வது என்று சொல்லி சொல்றார்கள். அமரர் சாகும் நஞ்சை தானுண்டு சாவாதிருந்தது பேராற்றலை உணர்த்தும் என்று சொல்லி இறைவனுடைய பேராற்றலுக்கு அதெல்லாம் ஒரு ஓமைங்க. உயிர் போகக்கூடிய நஞ்சை உண்டு தான் சாவாதிருந்து அந்த ஒரு இதுதான் வந்து இறைவனுடைய பேராற்றல் என்று சொல்லி சொல்லுவது. திருவருட்பெயர்ல சொல்றார், பெண்ணுரு ஒரு திறன் ஆகின்ற பெண்வடிவம் ஒரு பக்கமாயிற்று தன்னிலமே மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமெலான் எங்கள் பெறான் என்று சொல்லி தன்னிலமே மண்ணுயிர்கள் சார அப்படின்னா தன்னுடைய நிலைமையை உயிர்கள் அடையும்படியாக இறைவன் அருள் செய்வான் என்று சொல்லி சொல்றார்கள். நூல் செய்ய ஞானமாம் என்பது திருமந்திரம். சடை கற்றையாக இருக்கும் விரிந்த கற்றை சடை குவித்த ஞானத்தையும் விரிந்த சடை உலக உயிர்களுக்கு ஞானத்தை உணர்த்தும் பரந்த ஞானத்தையும் காட்டும் என்று சொல்லி நூலது என்ன சொல்லுவாங்க, நூலது வேதம் நுண்சிகை ஆகமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருமந்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா நூலது வேதம். இப்போ ஆச்சாரியர்கள் சிவாச்சாரியர்கள் பூநூல் போட்டிருக்கிறாங்க, அப்புறம் சிகை வச்சிருக்கிறாங்க இல்லையா, அது நமக்கு பார்த்தா ஒரு வேடிக்கையா இருக்கும். ஐயர் பூநூல் போட்டிருக்கிறாரு, குடும்பம் வச்சிருக்கிறாரு அப்படின்போம். ஆனா திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா நூலது வேதம் அப்படிங்கிறது. அப்புறம் சிகை என்னன்னா ஞானம் தான் சிகை. நூலது வேதம் நுண்சிகை ஞானம் அப்படி பார்க்கணும். நம்ம அவன் என்னமா ஒரு பூநூல் போட்டிருக்கிறாரு, அது அப்படி போட்டிருக்காரு இப்படி போட்டிருக்காரு நம்ம ஒரு ஏளனமா பார்க்க கூடாது. அவன் நூல் அப்படிங்கிறது வேதங்க, சிகை அப்படிங்கிறது ஞானம், ரொம்ப முக்கியம். நூலது வேதம் நுண்சிகை ஆகமம் அல்லது ஞானம் என்று சொல்லி சொல்வாங்க. கற்றை சடை குவிந்த ஞானத்தையும் விரிந்த சடை உலகர்களுக்கு ஞானத்தை உணர்ந்து பரந்த ஞானத்தையும் காட்டும் என்று சொல்லி
மதிக்கொழுந்து பவலன்ற சடையின் மேலணிந்த பிறைச்சந்திரன் முதல் நாள் பிறையை தான் இறைவன் சூடியது. நமக்கு அது தெரியாது என்பதற்கு 3ஆம் நாள் பிறையாக போட்டுவது மரபு. அதாவது இறைவனுடைய தலையில் இருக்கக்கூடியது ஒற்றைக்கலை சந்திரன் பேருங்க. அதுக்கு முதல் நாள் பிறை தான், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நமக்கு 3ஆவது நாள் பிறை மட்டும்தான் தெரியும். அப்புறம் 4ஆவது நாள் தெரியும். 4ஆவது நாள் தெரிஞ்சா நம்மால் பார்க்க மாட்டான். நாய் படாத பாடுபடணும் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம பட வேண்டியதை பட்டு தான் ஆகணும். அதை பார்க்கறதுனாலையும் பார்க்காதனாலையும் நமக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. ஆனா இறைவனுடைய திருமுடியில் சூடப்பட்டது என்னன்னா ஒற்றைக்கலை சந்திரன் பேருங்க. அதுக்கு தக்கனுடைய சாபத்தினால எல்லா கலையும் தேஞ்சு வந்துடுது. கடைசியா ஒரே கலை தான் இருக்கு. தக்கனுடைய மருமகன் தான் சந்திரன். ரேணுகா தேவின்னு ஒரு மனைவி, அவனுக்கு 27 மனைவிகள். 2 பேர்த்துக்கிட்ட மட்டும் அன்பா இருப்பான். ரேணுகா தேவி, இன்னொரு ரோகிணி. கரெக்டா சொல்றீங்க. ரோகிணி, ரேணுகா தேவி 27 பெண்கள்ல 2 பேர்த்திட்ட மட்டும் மகிழ்ச்சியா இருப்பான். மற்ற 25 பேர் போய் அப்பா கிட்ட முறையிடுறாங்க. அவங்க 2 பேர்த்த மட்டும் அன்பா இருக்கிறான் சந்திரன், எங்ககிட்ட எல்லாம் அன்பா இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி சபிச்ச சாபம் விட்டதுனால போய் எல்லாம் சொன்னதுனால மாமனாருக்கு கோபம் வந்துடுது. மாமனார் என்ன செய்யறாருன்னா அவனுடைய கலைகள் எல்லாம் தேய கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. சந்திரனுடைய 16 கலைகளும் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு வருது. அப்படி தேஞ்சிட்டு வர்றது கடைசியா ஒரே கலை தான் இருக்கு. அந்த ஒரு கலையும் போயிருந்தா சந்திரனே இல்லை. அப்ப இரவுல சந்திரனே கிடையாது. பகல் சூரியன் மட்டும்தான் இருப்பான். சந்திரனே இல்லாத ஒரு நிலை வந்திருக்கும். நேரா திருமால்கிட்ட போறான். திருமால்கிட்ட போய் அழுகிறான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்க மாமனார் சாபம் விட்டாரு அப்படின்னு காட்டி, ஐயோ உங்க மாமனார் சாபத்தெல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, அவர் எனக்கே சாபம் விட்டுருவாரு, ஆனால் நீ வேற ஆளப்பாரு அப்படின்றாரு. பிரம்மன்கிட்ட ஓடுறான். பிரம்மா கொஞ்சம் புத்திசாலி. பிரம்மா என்ன சொன்னான்னா, இதுக்கு ஒரே ஒரு ரெமெடி என்னன்னா, சிவபெருமான் திருவடியில் போய் விழுந்து, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். சிவபெருமான் திருவடியில் விழுந்துரு, யாரும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. மாமனார் என்ன, மாமனாருக்கு மேல யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவன் என்ன பண்ணான்னா, நேரா போய் நம்ம சோமநாத் அப்படின்னு சொல்லி ஒரு வடநாட்டுல குஜராத்தில் சோமநாத் இருக்கு இல்லையா, 12 சோதிலிங்கங்கள்ல ஒன்று சோம்நாத். ஆமா, அந்த சோமநாத் கோயிலுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரு அறங்காவலர்களோட தலைவர்னா நரேந்திர சிங் மோடி. அவர் இன்னைக்கு 25 ஆண்டுகளுக்கு மேல அவர் அறங்காவலர்கள் தலைவராக இருக்கிறார். அந்த கோயிலை மட்டும் விடவே மாட்டார். அவருடைய வெற்றிக்கு காரணம் அதுதாங்க. சிவபெருமான் மேல இடையறாத அன்புடையவர் மோடி. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. ஆமா, அவர் அப்பப்போ சார்ஜ் குறைஞ்சதுன்னா நம்ம எப்படி செல்போன் சார்ஜ் பண்றோம், அது மாதிரி அவர் கேதார்நாத்தில் போய் உட்காந்துக்குவார். 20-22 மணி நேரம் உட்காந்துக்குவார். அப்படி போய் சார்ஜ் ஏற்றிட்டு அவர் மறுபடியும் வந்துடுவார், டெல்லிக்கு வந்துடுவார். சார்ஜ் குறைஞ்சதுன்னா அவர் போற ஒரே இடம் தெரியுங்களா, கேதார்நாத் தான். கேதார்நாத்தில் போய் அந்த குகையில் உட்காந்து கொஞ்சம் அப்படி ஏற்றிட்டு வந்துடுவார். அவரு தான் அரங்காவலோட தலைவராக இருக்கிறார். அந்த சோமநாத்தில் போய் என்ன பண்ணான்னா, பெருமாள் திருவடியில் விழுந்து சரணாகதி அடைஞ்சான். அது ரொம்ப முக்கியம். சரணாகதி அடைஞ்சான். சரி நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு என்ன பிரச்சனைனா இந்த மாதிரின்னா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா. இல்லை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னா. சரி என்ன பயமா இருக்குன்னு என்ன செய்யறேன், எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் அப்படின்னா. உனக்கு பாதுகாப்பான இடம் இந்த உலகத்திலே எனக்கு தலைமுடி ஒன்று தான், வா மேலே உட்காந்துக்கோ. வர கீழே காலில் விழுந்தவன தலை மேல தூக்கி உட்கார வச்சு ஒரு சிவபெருமான். அப்புறம் தான் அவன் தலை மேல போய் நிம்மதியா உட்கார்ந்தான். அப்படி தலை மேல சூடியதுக்கு பிறகு வளர்ந்தது வளர்பிறை. தக்கனுடைய சாபத்தால் தேய்ந்தது தேய்பிறை. இதுதான் இந்த வளர்பிறை தேய்பிறைக்கு காரணம். தக்கனுடைய சாபத்தால் தேய்ந்தது தேய்பிறை, பெருமானுடைய திருவள்ளால் வளர்ந்தது வளர்பிறை. அந்த சைக்கிள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதனால அது பெருமான் ரொம்ப கருணையாளன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. திருமுறைகள் நிறைய இடங்கள்ல ஒரு அப்பர் சாமியுடைய திருமுறைகள் நிறைய இதை சொல்றார். மதிக்கொழுந்து பவளநலச்சடையின் மேலணிந்த பிறைச்சந்திரன் அப்படின்னு சொல்றார். பிறைச்சந்திரன்னா ஒற்றைக்கலை சந்திரன். நமக்கு தெரியாது 3ஆவது நாள் சந்திரன் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால நமக்கு அது 3ஆவது நாள் சந்திரனை தான் நம்ம 3ஆம் பிறை என்று சொல்லி பார்க்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு ஒன்றும் இருக்காது. பௌர்ணமி அன்னைக்கும் பிறை இருக்கு, நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. இந்த அமாவாசை அன்னைக்கும் பிறை இருக்கு, சுத்தமா அழியறது கிடையாது. அது வச்சுக்கணும். பிறத்தலால் பிறை காரண பெயர், ஏனைய கொழுந்தெல்லாம் வாடும், பிறை கொழுந்திற்கு சடைமுடி மேல் இருத்தலால் வாட்டம் இல்லை. தூமதி சடைமிசை சூடுதல் தூநெறி ஆமது யானென அமைத்தவாறு என்று சொல்லி பட்டணத்தடிகள் பாடுறாருங்க.
அச்சவர் ஆடு மரபு இறைவனின் சடை, தோல், மார்பு, வயிறு, மணிக்கட்டு, இடை, கால் ஆகிய எல்லா இடங்களிலும் பாம்பு அணியாக இருக்கும். பாம்பு குண்டலினி சக்தி உணர்த்தக்கூடியது. பாம்பு அப்படின்னா என்னன்னா, குண்டலினி சக்தி இருக்கு இல்லையா நமக்கு கீழே, அந்த கீழே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி தான் பாம்பாக உருவகப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்றிக்கண் இறைவனுக்கு உரிய தனி அடையாளம். அதனால் முக்கண்ணன் என்ற பெயர் ஏற்பட்டது. அது 3 கண்ணு பெருமானுக்கு புறநானூலி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடியது அக்னி. 3 ஒளிப்பொருள்களும் இறைவனுக்கு கண்களாக இருக்கக்கூடியது. கண்ணப்பநாயனார் புராணத்தில் வருது. கண்ணப்பநாயனாருடைய கண்ணை சாமியினுடைய கண்ணா சொல்றாரு சேக்கிழார் பெருமான். 2 வயசுல அழுகிறார் இல்லையா? அந்த எப்ப அழுகிறாரு, அந்த புலியனுடைய வாயில் கொண்டே கையை விட்டுருவாரு. சின்ன குழந்தையா இருக்கிற போது 2 வயசு இருக்கும், 2 வயசு 1.5 வயசு இருக்கிற போது புலியனுடைய வாயில் கொண்டே கையை விட்டுருவார். அப்பா வந்து என்ன செய்வாரு, ஒரு தலையை எடுத்து அப்படி அடிக்கிற மாதிரி ஓச்சுவார். அந்த தலையெடுத்து ஓச்சினதை அந்த குழந்தையினால முடியல. அப்படின்னா அது வரைக்கும் அவங்க அப்பா மிரட்டவே இல்லைன்னு அர்த்தம். பாருங்க எப்படி குழந்தைய வளர்த்துருக்குறாங்கன்னு நம்ம கவனிக்கணும். இது வரைக்கும் அந்த குழந்தைய அந்த மாதிரி ஒரு கோபமோ மிரட்டவே இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஓச்சினதுக்கு அந்த குழந்தையினால தாங்க முடியல. அப்ப அழுகுது. சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்றாரு. பொறுபுள்ளி பார்வை பேழ்வாய் முளையன பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு ஓச்ச இரு சுடர் குறுகந்திருக்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கினார். இரு சுடர்னா என்ன, சந்திரன் சூரியன். சந்திர சூரியனை போன்ற கண்கள் இருந்து அப்படியே தாரை தாரையா நீர் வந்துதான். இரு சுடர் குறுகந்திருக்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி, அந்த கண்ணீரை எப்படி தொடச்சாலாம் தத்தை, வாய்முத்தம் கொல்ல மாற்றி அப்படின்னாரு. கண்ணீர் துணி எடுத்து துடைக்கல, முந்தானை எடுத்தெல்லாம் அப்படி கண்ணீர் துடைக்கலையா, வாய் முத்தத்தினால் துடைத்தாள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. ஒரு துளி முத்தம் மத்தாய் வாய்முத்தம் கொல்ல மாற்றி அப்படின்னாருங்க. அந்த இரு சுடர்னு ஏன் சொன்னார் அப்படிங்கிறது உரையாசிரியர் சிவப்பணி எழுதுற என்னன்னா, இந்த கண்ணு தான் நாளைக்கு சிவபெருமானுக்கு கண்ணாக போக போகுது. சிவபெருமானுக்கு கண்ணாக இருக்கக்கூடியது என்ன, சூரியன் சந்திரன் 2 தான். நவக்கோள்கள் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் வேறு, இங்க முன்னாடி இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் வேறு. இதை நம்ம வணங்கலாம். அது வேறு இது வேறு. அதனால நான் நினைவு வச்சுக்கணும். அது கோள்கள் வரக்கூடிய நவக்கோள் 9 கோள்கள் வரக்கூடிய சூரிய சந்திரன். இது இறைவனுக்கு கண்களாக இருக்கக்கூடிய சூரிய சந்திரன். நெற்றிக்கண் அதே மாதிரி தான். அக்னி வந்து நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடியது. அப்ப கண்ணப்பனாருடைய கண்ணை என்ன சொல்றாரு சேக்கிழார் பெருமான், சிவபெருமானுடைய கண்ணாகவே சொல்றாரு. அதான் ரொம்ப முக்கியம் அந்த இடம். இரு சுடர் குறுகன் தீர்க்கும் அப்படி எழில் அந்த இரு சுடர் போன்ற கண்கள் அப்படிங்கிறது. சூரிய சந்திரனை போன்ற கண்கள்னா யாருடைய கண்கள், சிவபெருமானுடைய கண். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமானுடைய ஒரு கருணை தான் அதெல்லாம். ஏனைய கொழுந்தெல்லாம் வாடும் பிறை கொழுந்திற்கு சடைமுடி மேடத்தில் வாட்டமில்லை என்று சொல்லி சொல்றாரு. நெற்றிக்கண் இறைவனுக்கே உரிய தனியாடை. நெற்றிக்கண்ணுக்காக இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்படி முக்கட் செல்வன் இடக்கண். இதோட ஒரு ஒப்பீடு சொல்லுவாரு சிவக்கணியா சொல்றாரு. இங்க கொள் எரி குத்து என்று சொல்லி இருந்த நாகன் வேடுவர் தானே. கொள் எரி குத்து என்று சொன்ன இருந்த நாகன் வந்து பைந்தலை கை கொண்டு ஓச்சினார். ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பா வேதங்கள் பயின்றவர் சிவபாதகிருதையர். அவரே வந்து ஒரு குச்சி எடுத்து ஓச்சினார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க சேக்கிழார் பெருமான். எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காற்றென்று கை சிறியது ஒரு மாறு கொண்டு ஓச்சினார் அப்படின்னாருங்க. அவர் ஒரு மாறு கொண்டு ஓச்சினார். வேறு வேதங்கள் எல்லாம் பயின்ற சிவபாதகிருதையர் ஒண்ணுமே தெரியாத நாகன் எப்படி ஓச்சினா அப்படின்னா, பைந்தலை மாறு கொண்டு ஓச்சுவதற்கு கூட மனம் இல்லையா அவனுக்கு, குழந்தைய பைந்தலை கை கொண்டு ஓச்சினார் அப்படின்னா. அது அதாவது எதுக்காக சொல்றேன்னா, அந்த குழந்தை எவ்வளவு அன்பா வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அந்த அன்பு அந்த குழந்தை யாரு மேல காட்டுச்சு, இந்த அப்பா மேல காட்டுச்சு. அந்த அப்பா மேல காட்டல. அந்த அப்பா மேல அவ்வளவுதான், 16 வயசோட முடிஞ்சு போச்சு. வெளியில வந்தோடனே அந்த எந்த அப்பா கூட காட்டுச்சு, இந்த அப்பா கூட தான் காட்டுச்சு. அதான் சொல்றது. எனையறியா பருவத்தை எடுத்தாண்ட எம்பெருமான் எம்பிராட்டின்னு ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் இல்லையா? சிவபாதகிருதையரை பார்த்த உடனே பல ஆண்டுகள் கழித்து, அதாவது நீண்ட நாள் ஒரு இடைவெளி. அப்பா பார்த்தோன்னா குழந்தை யாரை கேட்கணும், அம்மாவை தானே கேட்கணும், பகவதி அம்மாவை தானே கேட்கணும். ஆனா பிள்ளையார பகவதி அம்மாவை கேட்கல. எனையறியா பருவத்தை எடுத்தாண்ட எம்பிராட்டி எம்பிரானும் இருந்தது என்ன அப்படின்னு. திருநிலை நாயகி தோனியப்புறம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்டார். அப்போ அவங்க எல்லாம் குழந்தையிலேயே பாருங்க, ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கிற பொழுது இறைவனுடைய திருவடியில் அப்படி பற்று இருந்தது. தன்னை ஈன்ற தாதையை அம்மாவை கூட கேட்கல. சிவபாதகிருதையரைய பார்த்த உடனே யார் நினைவுக்கு வந்திருக்கணும், நமக்காரனா யார் நினைவுக்கு வருவாங்க, நம்ம அம்மா தான் நினைவுக்கு வருவாங்க, பகவதி அம்மா தான் நினைவுக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லையே, திருநிலை நாயகி தோனி அப்புறம் தானே நினைவுக்கு வந்தாங்க. அதுதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு.
அவங்க எந்த அளவுக்கு உலகியலை கடந்து இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். நம்மெல்லாம் அந்த நிலையை அடையிறது அப்படிங்கிறது 60-70 வயசு ஆனாலும் கூட அப்படி வருவோமா அப்படின்னா வராது. ஞானசம்பந்த பெருமான் பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார்னா ஏன் பிள்ளையார்? அதனால தான் அவர் பிள்ளையார் ஆனார். இப்படி தோற்றம் துடியானது என்பது படைத்தலை குறிக்கக்கூடியது என்று சொல்லி சொன்னார். திருமுறைகள் நம்ம நிறைய என்ன சொல்ல, திருமுறை நல்லா ஆழமாக படித்தோம்னா சைவ சித்தாந்தம் நல்லா புரியும். சைவ சித்தாந்தத்தை நல்லா ஆழமாக படிக்கணும்னா திருமுறை நல்லா தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் மூணும் ஒன்று தான். சைவ சித்தாந்தம், திருமுறை, ஆகமம் எல்லாம் ஒன்று தான். எந்த இடத்துலையும் ஒரு பொருள் மாறுபாடு வராது. ஆகமத்தில் இப்படி சொல்லியிருக்கு, திருமுறையில் இப்படி சொல்லியிருக்கு, ரெண்டும் கருத்து மாறுபடுதுன்னு எங்கேயும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆகமத்திலும் திருமுறையிலும் இப்படி இருக்கு, இதில் சைவ சித்தாந்தத்தில் வேற மாதிரி இருக்கு சொல்லவே முடியாது. மூணும் ஒரே கருத்தை சொல்லக்கூடியது. அதனால தான் வேற நூல் எதுவும் நம்ம தேவையில்லை அப்படிங்கிறது. நமக்கு தேவை என்னன்னா, அதை சுந்தரமூர்த்தி ஐயான்னு சொல்லி ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரோட்டில் ஒருத்தர் வகுப்பு நடத்துவார். சுந்தரமூர்த்தி பேராசிரியர் திருவாசக வகுப்பு நடத்துவார். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, திருமுறைகளுக்கு விளக்கம் என்ன, திருமுறைகள் இருந்து தான் சொல்லணும் அப்படின்பார். இப்போ தேவாரம் ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாருன்னா, தேவாரத்துக்கு மேற்கோள் எடுக்கிறனா பெரிய புராணத்திலிருந்து எடுக்கணும், இல்லைன்னா திருவாசகத்திலிருந்து எடுக்கணும். பெரிய புராணம் நடத்துறோம்னா பெரிய புராணத்துக்கு எங்கிருந்து எடுக்கணும்? தேவாரத்திலிருந்து எடுக்கணும், இல்லைன்னா திருவாசகத்திலிருந்து எடுக்கணும். சைவ சித்தாந்தம் நடத்துறோம்னா சைவ சித்தாந்தத்துக்கு எங்கிருந்து எடுக்கணும்? திருமுறைகள் இருந்து எடுக்கணும், பெரிய புராணத்திலிருந்து எடுக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். வேற நூல் இருந்து நம்ம தேவையில்லை அப்படிங்கிற வேற நூல் இதில் இல்லாத வேற எதுலையுமே கிடையாது. 12 திருமுறைகள், சைவ சித்தாந்தம், ஆகமங்கள், இதில் இல்லாத ஒரு கருத்து வேற எதுலையும் இல்லை. நமக்கு ஆகமங்கள் நம்ம புறக்கணிக்க கூடாது, தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம புறக்கணிக்க கூடாது. அது இறைவன் அருளி ஆகமங்கள். ஆமா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கிய. ஆகமங்கள் ரொம்ப முக்கியம். புலி தோலை அரை கசைத்து சுந்தரர் திருமுறையில பாடியிருக்கிறாரு. திருப்படி என்று சொல்வது அதாவது எடுத்து சுமப்பான் என்று சொல்லி திருவருட்பயனில் இறைவன் எப்படிப்பட்டவன்னா, நம்ம ஆன்மாக்களை எடுத்து சுமக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். உண்மை விளக்கத்தில் இருக்கு. அத்தொழில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் என்று சொல்லியும், கூத்தப்பிரான் திருவுருவத்தில் வலக்கால் ஊன்றிய நிலையும் இடக்கால் தூக்கிய திருவடி நிலையும் உடையதாயிருக்கும். வலக்கால் முயலகன் மீது ஊன்றப்பட்டிருக்கும். அக்காலின் அடிப்பாதம் பாதியாவது அல்லது உள்ளங்கால் மட்டுமாவது அல்லது பெருவல் நுனியாவது முயலகன் முதுகின் மீது பொருந்தி இருக்கும். இடது கால் குஞ்சித பாதமாக தூக்கி வளைந்த பாகமாக இருக்கும். எடுத்த பொற்பாதம் என்று திருநாவுக்கரசரால் ஏற்றமாக பாராட்ட பெற்றது. ஊன்றிய வலக்கால் திரோதானத்தை குறிக்கும், தூக்கி இடக்கால் முக்தியை குறிக்கும் என்று சொல்லி சொல்றாருங்க. ஊன்றிய வலக்கால் திரோதானத்தை குறிக்கும், அது மறைப்பாற்றல். அப்புறம் தூக்கிய திருவடி முக்தியை குறிக்கக்கூடியது என்று சொல்லி சொல்றாரு. நம்ம எதை வழிபாடு செய்யணும்? பெருமானுடைய அங்கத்திலேயே நம்ம எங்க தூக்கிய திருவடி தான் நம்ம வழிபாடு செய்யணும். நமக்கு வேற எதையும் நம்ம பார்க்கணும், தலையவோ அல்லது முகத்தையோ கல்லையோ கையவோ எதுவும் பார்க்க தேவையில்லை. தூக்கிய திருவடி மட்டும் நமக்கு பார்த்தா போதும். அந்த தூக்கிய திருவடி தான் நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். தூக்கி இடக்கால் முக்தியை கொடுக்கும் என்று சொல்லி சொல்றாரு. அறநூற்று அணைப்பிழமரும் திரோதாயி அரணடி என்றும் அனுக்கிரகந்தானே என்று சொல்லி, ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முக்தி நான்க மலர்ப்பதத்தை நாடு உண்மை விளக்கத்தில் நாம படிச்சிருக்கிறோம். வீட்டென்ப வெள்ளத்தழுத்தி விடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியா ஒன் சிலம்பம் என்று சொல்லி, அதாவது வீட்டென்ப வெள்ளத்தை அழுந்தி விடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியா ஒன் சிலம்பம் என்று சொல்லி, இறைவனுடைய திருவடி அப்படின்னா ஆன்மாக்களை வீட்டின்ப வெள்ளத்திலே அழைத்து விடக்கூடியது என்று சொல்லியும், அந்த சிலம்பு என்று சொல்லுவது உள்ளத்தினும் பிரியா பொன் சிலம்பு என்று சொல்லி, இறைவனுடைய அந்த திருச்சிலம்பு ஓசை அப்படிங்கிறது நமக்கு 2 பெருமக்களுக்கு கேட்டுச்சு. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இறைவன் திருச்சிலம்பு ஓசை கொடுத்தார். அதே மாதிரி வாதபூரடிகளுக்கு பெருமான் திருச்சிலம்பு ஓசை கொடுத்தார். வாதபூரனில் வந்தினை தருளி வாதச்சிலம்புரை காட்டிய பரிசுன்னு சொன்னார். அவருக்கு எங்க கிடைச்சது அப்படின்னா, தில்லையில கிடைச்ச மாதிரி சொல்ல தெரியல. அவருக்கு எங்க கிடைச்சது? சிறைச்சாலையில தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மணிவாசக பெருமானை அந்த சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அவருக்கு பெருமான் சிலம்பொலி கொடுத்து ஆட்கொண்டார், அருள் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சேரமான் பெருமான் நாயனருக்கு தினசரி பூசையில கிடைச்சது. அதுபோக சிதம்பரம் சென்று பொன்வண்ணா தந்தாதி பாடுகின்ற பொழுது அவருக்கு சிலம்போசை கிடைச்சது. சாமி யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அருள் செய்வான். அவருக்கு கிடைச்சது இவருக்கு கிடைக்கல நமக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆட்பாலவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிடக்க வேண்டாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் சாமி ஒவ்வொரு மாதிரி அருள் செய்யும். ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் அருள் செய்ய மாட்டார்.
கண்டிப்பா அருள் செய்வார். அவங்களுடைய நிலைக்கு தக்கவாறு அவங்களுக்கு பெருமான் அருள் செய்வார். அதான் ரொம்ப முக்கியம். ஞான சம்பந்த பெருமானுக்கு என்ன கிடைச்சதுன்னா, அந்த திருமுலைப்பால் உண்ட பொழுது அவர் பெற்ற அந்த ஞானம் இருக்குது பாருங்க, அந்த ஞானத்தினுடைய உருவம் அங்க தில்லையில பார்த்தாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அவரு இந்த ஞானத்தினுடைய உருவம் தானே சிவபெருமான், அதை உருவத்துல பார்த்தது தில்லை மதியில பார்க்கிறாரு. நல்லா அந்த இடம். ஒரு தாள் முயலகன் வெளிநிற்பது பதிவுற, ஒரு தாள் குஞ்சிதம் உறவீசி என்று சொல்லி 2 திருவடிகளிலும் காலை சுற்றி நீள் சதுரத்தில் பாதத்தின் மீது படியுமாறு சிலம்புகள் அமைந்திருக்கும். ஆடும்போது அவை அசையும். சிலம்பிற்கு மேல் கணைக்காலுக்கு கீழ்காலை சுற்றி செறிவாக அசையாமல் அமைந்திருப்பன வீரக்கடல்கள் என்று சொல்லி சொல்றாரு. ஆன்மா முன்னே செய்து கொள்ளப்பட்ட புண்ணிய விசேடத்தால் இப்பொழுது தமக்கு அந்தர்யாமியாய் உன்னின்று இருகாது உணர்த்தி வந்த பரம்பொருளை திருவடிவம் கொண்டு எழுந்தருளி வருவார். சிவஞான மாபாடியுங்க. சாமி எப்ப குருநாதர் வருவார் அப்படின்னா, நமக்கு இதுவரைக்கும் உள்நின்று உணர்த்தி வந்த பெருமான் பக்குவம் வருகின்ற பொழுது திருமேனி தாங்கி எப்படி மறைஞான சம்பந்தர் மாதிரி உமாதி சிவாச்சாரியருக்கு அருள் செய்தாரோ, அது மாதிரி நமக்கு நம்முடைய தகுதிக்கு ஏற்றார் போல இறைவன் யாராவது ஒருத்தர் மூலமா நமக்கு அருள் செய்யும். அதான் ரொம்ப முக்கியம். மிண்டாய குருநாதர் தீக்கைகள் மூலமாக அருள் செய்யும் முறையை இதுல சொல்றாரு. தீட்சையின் மூலமாக என்னென்ன தீட்சை அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு இதுல. மிண்டாய 6 சமய பொருளும் அறிவித்தவற்றில் பேரின்மை எங்களுக்கே பேராக்கி தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகைமை தானே அசையாமல் வித்தகமாம் சைவ நெறியில் சமயம் முதலாக எய்தும் அபிடேகம் எய்துவித்து செய்யதிருக்கண்ணருளால் நோக்கி கடிய பிறப்பாற்பட்ட புண்ணும் இருவினையும் போய் அகல வண்ணமலர் கைத்தளத்தை வைத்தருளி கல்லாய நெஞ்சுருக்கி மெய்த்தகைமையெல்லாம் விரித்து ஓதி ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவும் செங்கதிரோன் வால் நிரப்ப காணாது ஒலியும் கணக்கே போல் ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி. அது குருநாதர் தீட்சை செய்யக்கூடிய முறைகளை எல்லாம் சொல்றாரு. இதுல எத்தனை தீட்சை இருக்குது அப்படின்னா, நமக்கு மொத்தம் சமயம், விசேடம், நிர்வாணம், ஆச்சாரிய விஷயம் 4 தீக்கை இருக்கு. நீங்க 2 தீக்கை வரைக்கும் எளிமையாவே கிடைச்சிடும் இல்லையா? எல்லாத்துக்குமே சமயம், விசேடம், அப்புறம் நிர்வாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு நிர்வாண தீக்கை சொல்லுவாங்க. அப்புறம் ஆச்சாரிய அபிடேகம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அது நம்ம செய்த புண்ணிய விசேடத்தின் மூலமாக யாராருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் இல்லைங்களா? அதுல ஒரு மந்திரமும் அதே மாதிரிதான். மந்திரத்துல 3 வகையான மந்திரம் இருக்கு. உபதேச மந்திரம். உபதேச மந்திரத்துல முதல்ல நமசிவாய என்று சொல்லக்கூடிய தூல பஞ்சாக்கரம், அப்புறம் சிவாய நம என்று சொல்லக்கூடிய சூக்கும பஞ்சாக்கரம், அப்புறம் சிவய சிவ என்று சொல்லக்கூடிய அதிசூக்கும பஞ்சாக்கரம். அதுக்கு மேல உபதேச மந்திரம் கிடையாது. நீங்க நிர்வாண தீக்கையிலையும் அதே மந்திரம் தான், அதே மாதிரி ஆச்சாரிய அபிடேகத்திலே அதே மந்திரம் தான். அதுதான் உயர்ந்த மந்திரம். அதுக்கு பேர் இருதலை மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முக்தி பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு மேல கிடையாது. இப்ப மந்திர உபதேசம் பண்றதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில பண்றாங்க. யாரையும் எதுவும் நம்ம குறையெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு, முறை இருக்கு, மரபுப்படி செய்வாங்க. எங்க மரபுல எப்படி செய்வாங்க அப்படின்னா, முதல்ல பிரணவம் சொல்லுவாங்க. பிரணவம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஓம் என்று சொல்லுவாங்க. அடுத்தது பீச்சாச்சரம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. பீச்ச மந்திரம் அப்படின்னு இருக்குதுங்க. மந்திரங்களுக்கெல்லாம் வித்தாக இருக்கக்கூடியது பீச்ச மந்திரம். அப்புறம் பீச்ச மந்திரம் நமக்கு இதுலேயே வருது. ஒரு சில இடங்கள்ல வரப்பொழுது சொல்றேன், எனக்கு ஆம் கவுன்னு வரும், வடமொழியில வரும். அந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். பீச்ச மந்திரம் அப்படிங்கிறது பீச்சம் என்னன்னா விதைன்னு அர்த்தங்க, வித்துன்னு அர்த்தங்க. மந்திரங்களுக்கெல்லாம் வித்தாக இருக்கக்கூடியது பீச்ச மந்திரம். அப்புறம் அதுக்கு அடுத்து பஞ்சாட்சரம். எல்லாத்துக்கும் சரி, 5 எழுத்து. நமசிவாய அல்லது சிவாய நம அல்லது சிவய சிவ. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு ஒரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணுவாங்க. இதுல இந்த பீச்ச மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது யாருக்கு உபதேசம் பண்ணணும், யாருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சிவஞான சித்தியாவில் இருக்கு. சிவஞான சித்தியாவில் 8ஆம் சூத்திரத்தை எடுத்தீங்கன்னா, 8ஆம் சூத்திரத்துல விளக்குரை செய்கின்ற பொழுது
அருணந்தி சிவாச்சாரியர் சொல்லியிருக்கிறார். பீச்சம் யாருக்கு உபதேசம் பண்றது, நிற்பீச்சம் யாருக்கு உபதேசம் பண்றது, பீச்சம் உபதேசம் பண்றவங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கறத ஒழுக்கம் நிறைவா இருக்கணும். அதே மாதிரி ஆச்சாரியார் மேல அன்பு இருக்கணும். அப்புறம் இந்த சமய ஒழுக்கங்கள் நிரம்பியவரா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பீச்சம் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு. ஆனா பீச்சம் கண்டிப்பா உபதேசம் வாங்கணுங்க. அது ஒரு சிலர் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் கொடுக்கறது இல்லை. அது உங்களுடைய ஒரு நிலைப்பாடு எப்படி, அது நமக்கு தெரியாது. ஆனால் சைவ சித்தாந்தப்படி பிரணவம், பீச்சாச்சரம், பஞ்சாச்சரம் மூணும் வேணுங்க. பிரணவம் என்று சொல்லுவது ஒரு திருவாச்சி மாதிரி, பீச்சாச்சரம் என்று சொல்லுவது வீடம் மாதிரி, அப்புறம் பஞ்சாச்சரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து சாமிங்க. இது ஒன்றும் அது எப்படின்னா ஒரு திருவாச்சி, ஒரு பீடம், அந்த பீடத்துக்கு மேல சாமி, அந்த சாமியை நம்ம என்ன செய்யறோம், நெஞ்சுக்குள்ள ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு முறை நாம பிரதிட்ட பண்றோம் உள்ளுக்குள்ள. அப்ப உள்ளுக்குள்ள சாமி வந்துடுறாரு. அதனால மந்திரத்தை சொல்ற பொழுது நிதானமா சொல்லணுங்க, வேக வேகமா ஓடக்கூடாது. ஆமா, 108 வந்தா போதுன்ட்டு கையை சும்மா இது பண்ணிட்டு இருக்க கூடாது. 108 சொல்றது நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நேரம் இல்லை அப்படின்னா ஒரு 10, 11, 12 முறை சொன்னாலும் கூட மந்திரத்தை முழுசும் சொல்லணுங்க, பாதியா முழுங்கக்கூடாது. அப்படி நிறைவா சொல்லணும். அது எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லலாம், 108 முறை சொல்ல, அதுக்கு மேலே கூட சொல்லலாம். ஆமா, அதனால மந்திரத்தை எந்நேரம் சொல்லிட்டே இருக்கணும். ஆதி மந்திரம் 5 எழுத்து போதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமோ அப்படின்னா 5 எழுத்துக்கு மேல மந்திரம் கிடையாது. எனக்கு நமச்சிவாயம் தான் சொல்லி கொடுத்துருக்காருங்க, என்ன செய்யணும்னா தாராளமா சொல்லலாம். உங்க குருநாதர் என்ன சொன்னாரோ அதை சொல்லலாம். நீங்க நமச்சிவாயமே போதும் இல்லைங்களா? நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் சொல்றாரு இல்லையா? அதனால நமச்சிவாய மந்திரம் ஒன்றும் சாதாரணமாலாம் இல்லை, அதே போதும். அதே மாதிரி சிவாய நம்ம உங்க கொஞ்சம் புண்ணிய எச்சா பண்ணியிருப்பாங்க, சிவாய நம்ம கிடைக்கும். சிவய சிவாவை எங்க குருநாதர் எங்களுக்கு சொல்லியிருக்காருன்னா அதையும் நீங்க சொல்லலாம். சிவய சிவ மந்திரத்தில் என்னன்னா அதுக்கு மேல மந்திரம் கிடையாது. ஒரு ஆன்மா இறைவன் திருவடி அடைவதற்கு தகுதியான ஆன்மாக்களுக்கு சிவய சிவ சொல்லுவாங்க. அப்படி சிவய சிவாவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஆன்மாவை அருள் சக்தி இறைவனிடத்தில் கொண்டு சேர்த்துவதுதான் சிவய சிவம். அதனால இதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. இதுதான் தீட்சை மந்திரம். அந்த தீட்சையின் மூலமாக ஒரு ஆன்மாவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில ஆன்மாக்களுக்கு. குருநாதருடைய தீட்சை எத்தனை இருக்குது அப்படின்னா, முதல்ல நீங்க போன உடனே நேரில் உட்காருங்க. குருநாதர் என்ன பண்ணுவாரு, மேல இருந்து அப்படி கீழே பார்ப்பாரு. அதுக்கு பேரு நயன தீட்சைன்னு பேருங்க. அது கண்ணின் மூலமாக, பார்வையின் மூலமாகவே உங்களுடைய மலங்களை நீக்குவது. குருநாதருடைய திருநோக்கம் பட்டால் தான். தீட்சை வாங்கலினா வழிபாடு செய்யக்கூடாதுங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தீட்சை வாங்கலினா செய்யக்கூடாதான்னா, உங்களுடைய அந்த மலம் நீங்கணும், வினை நீங்கணும். அதுல சஞ்சித கர்மம் ஒன்று இருக்கு. சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது பழைய வினை. அந்த பழைய வினை எப்ப நீங்க அப்படின்னா, குருநாதனுடைய திரு பார்வை பட்டாதான் நீங்கும். சஞ்சித வினை நீங்கியாச்சு அப்படின்னா தான் அடுத்து நீங்க உங்களுக்கு பிராரத்தம் எப்ப நீங்க அப்படின்னா, இந்த உடம்பை வைத்துக் கொண்டு நீங்கள் சிவ புண்ணியம் செய்கின்ற பொழுது பிராரத்தம் நீங்கும். பிராரத்தம் நீங்கியாச்சு அப்படின்னா செய்யறதெல்லாம் சிவபுண்ணியமா இருந்தா ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய எதிர்வினைக்கு இடம் இல்லை. எப்படி முதல்ல சொன்னோம் இல்லையா, அது மாதிரி தான் கண்ணப்ப நாயனார் மாதிரி. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா குருநாதருடைய மந்திர உபதேசம். குருநாதருடைய பார்வை முதல்ல படணும். அந்த பார்வை படுவதற்கு பெயர் என்ன அப்படின்னா நயன தீக்கை அப்படின்னு சொல்லி. சரி, பார்வை பட்டுருச்சு, அடுத்து என்ன செய்யணும், ஸ்பரிச தீக்கை. அடுத்தது குருநாதர் திருநீர் பூசுவார். தீக்கை வாங்க போய் உட்கார்றீங்க இல்லையா, திருநீர் பூசுவார். அதுக்கு பேரு என்னன்னா அவருடைய திருக்கரங்கள் நம்ம மேல படணும். ஸ்பரிசம்னா என்ன, தொடுதல் அப்படின்னு அர்த்தங்க. அந்த 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 கையை நம்ம மேல படுற பொழுது ஒரு மல நீக்கமாகுங்க. சண்டீஸ்வர நாயனாருக்கு எப்படி நீங்குச்சு அப்படின்னா, சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவரை கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சி உச்சி முகந்தாருங்கிறார் சேக்கிழா பெருமான். எந்த நாயன்மாருக்கும் அந்த ஒரு பேரு கிடையாது, அவருக்கு மட்டும்தான் உச்சி முகந்தது. ஈன்றதாதை தனை எரிந்தாய் அப்படின்னார். உன்னை பெற்ற அப்பாவை நீ எனக்காக நீ என்ன செஞ்ச, வெட்டி வீழ்த்தின. அடுத்த தாதை உனக்கு நாம் அப்படின்னார். அடுத்த அப்பா யாரு, நான் தான் சொல்லி அப்பான்னா என்ன செய்யணும், குழந்தைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அதையும் செஞ்சாரு சாமி. சாமியினுடைய திருக்கை அது மேல பட்டதுனால அந்த உடம்பு என்னாச்சு அப்படின்னா, அதுவரைக்கும் மாயா திரேகமாக இருந்த உடம்பு அப்படியே பொன்னிறமா மாறிடுச்சு, அப்படியே ஒளிமயமா மாறிடுச்சு. அத்தனையும் போயிடுச்சு.
இதுவரைக்கும் எடுத்த பிறப்பு அத்தனையும் போயிடுச்சு அவருக்கு. அப்படியே ஒரு ஒளிமயமான உடம்பாயிட்டார். அப்புறம் ஒளிமயமான உடம்பாயிருச்சுன்னா என்ன இருக்கு? எல்லாமே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. இரும்பு பொன்னானால் போல் யாக்குன்னு கணபநாயகர் குணத்துல வருது இல்லையா? அந்த நிலையை சண்டீஸ்வர நாயனார் அங்க அடைஞ்சாச்சு. இதுதான் ஸ்பரிசத்துல இருக்கக்கூடியது, ஸ்பரிச தீக்கை. அப்புறம் அதுக்கு மேல என்ன? வாசக தீக்கை என்று சொல்லக்கூடியது. வாசக தீக்கைங்கிறது என்ன? மந்திர உபதேசம் செய்யும். மந்திர உபதேசத்தின் மூலமாக அதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஆணவ மலத்தை கொஞ்சம் நாம நீக்கிக்கலாம். இப்ப வினைகள் 3 எப்படி கழியுது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். குருநாதருடைய அருட்பார்வை, குருநாதர் கையில தொடர்றது, குருநாதர் அப்புறம் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ற பொழுது அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஆணவ மலம் நீங்கும். அப்படி ஆணவ மலம் நீங்கியாச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்ப அந்த அதாவது வாசக தீக்கை என்று சொல்லக்கூடிய உபதேசம். அதற்கு பிறகு என்னன்னா, நம்ம இந்த எத்தனையோ பிறப்பில் என்னென்னமோ செஞ்சிருப்போம். குருநாதருடைய திருவடி தீக்கை என்று சொல்லுவது அது எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. குருநாதர் பார்த்து திருவடி தீக்கை செஞ்சாலும் செய்யலாம், இல்ல அந்த ஆன்மா இதே போதும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னு வச்சுக்கங்களேன், செய்யாதையும் இருக்கலாம். அதனால இறைவனுடைய திருவடி அடைவதற்கு முதல்ல நமக்கு முதல் படி என்னன்னா குருநாதருடைய திருவடி தான். அது ரொம்ப நம்ம மனசுல வச்சுக்கணுங்க. இல்லைங்க எனக்கு நிறைய அறிவு இருக்குதுங்க, நான் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறேன், எல்லாம் நானே பார்த்துக்குவேன், எங்க குருநாதருக்கு என்னங்க தெரியும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. அவருக்கு என்ன தெரியுதோ தெரியலையோங்கிறது ரெண்டாவது. அவர் தான் நமக்கு வழிகாட்டும். அவர் தான் நமக்கு இறைவனாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்மள மாதிரியே இருப்பாரு, நம்மள மாதிரியே ஒரு சில உலகியல் இன்ப துன்பங்கள்ல இருப்பாங்க, அதெல்லாம் நாம பெருசா எடுத்துக்கூடாது. யார் உபதேசம் பண்ணாங்களோ அவங்க தான் நம்ம. அதனால இப்படிதான் இந்த பகுதியில அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நிர்வாண தீக்கை அப்படிங்கறதுல 2 இருக்குதுங்க. சத்தியோ நிர்வாண தீக்கை, அசத்தியோ நிர்வாண தீக்கை 2 இருக்கு. அது ரொம்ப முக்கியம். சத்தியோ நிர்வாண தீக்கைனா என்னன்னா, ஒரு ஆன்மாவுக்கு இறைவன் குருநாதர் உபதேசம் பண்ண உடனேயே அப்பவே திருவடி அடையிறது. அப்படியெல்லாம் திருவடி அடைஞ்சு யாராச்சும் உபதேசம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி நீ வா, உனக்கு நான் நிர்வாண தீக்கை கொடுக்குறேன், நீ உடனே முக்தி அடைஞ்சிருக்கா, யாராச்சும் வரும், அடையே சாமி நான் கடைசியா வரேன் அப்படின்ட்டு நான் பின்னாடி போயிடுவோம். ஆனா அப்படி முக்தி அடைஞ்சவர் ஒரே ஒருத்தர் தான் பெற்றான் சாமன் என்று சொல்லக்கூடியவர். அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் யாரும் இல்லை. உபதேசம் பண்ண உடனேயே திருவடி பேர் அடைந்தது அவருங்க. அதுக்கு பேர் சத்தியோ நிர்வாண தீக்கைன்னு பேருங்க. இன்னொன்னு என்ன, அசத்தியோ நிர்வாண தீக்கை. அசத்தியோ நிர்வாண தீக்கைன்னு என்னன்னா, அந்த உபதேசம் பெற்று உலகில் இன்ப துன்பங்களை எல்லாம் விட்டு ஆன்மா இறைவனுடைய திருவடியில் அப்படியே செறிவான அன்போடு இருக்கக்கூடியதுதான் அசத்தியோ நிர்வாண தீக்கை. அப்படி அந்த அன்பை பெற்று அப்படியே உலகியல் இன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் நாட்டம் குறைந்து இறைவனுடைய திருவடி பற்ற ரொம்ப கெட்டியா பிடிச்சு திருவடி அடையணும். அதுக்கு பேர் அசத்தியோ நிர்வாண தீக்கை. அது கொஞ்சம் காலம் ஆகும். எது வரைக்கும் அந்த காலம் அப்படின்னா, இந்த உடல் ஊழாக பிராரத்த வினை உடம்பு ஊழாக கழிகின்ற வரைக்கும் அது இருக்கு. அதாவது நம்ம உடம்புக்கு வினைக்கு சம்பந்தம் இருக்கு. அது பட்டணத்தடிகள் சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது சொல்லுவாரு, வினை போகமே தேகம் கண்டாய் அப்படிங்கிறார். வினை போகமே தேகம் கண்டாய், வினை நீங்கிடின் உடம்பு இல்லாத அப்படின்னு. அப்ப இந்த வினைக்கும் உடம்புக்கும் தொடர்பு இருக்கு. எது வரைக்கும் இந்த உடம்பு இருக்குன்னா, எது வரைக்கும் வினை இருக்குதோ அது வரைக்கும் உடம்பு இருக்கு. எது வரைக்கும் உடம்பு இருக்குதோ அது வரைக்கும் வினை இருக்கு. ரெண்டுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒருத்தர் சின்ன வயசுலயே திருவடி அடைஞ்சிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னா, வந்த வேலை முடிஞ்சது, போயிட்டாங்க, அவ்வளவுதான். சின்ன வயசுலயே ஒரு சிலர் திருவடி அடைஞ்சிடுறாங்க. ஒருத்தர் 70 வயசுல அடையிறாங்க, ஒருத்தர் 80 வயசுல அடையிறாங்கன்னா அது ஒரு பெரிய கணக்கு இருக்குங்க. அதாவது இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க திருவடி அடைஞ்சிடுவாங்க. இந்த வயசு அந்த வயசு அதை செஞ்சா இதை செஞ்சா போயிட்டா அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுடைய திருவருள் இறைவனுடைய திருவடிக்கு போகணும்னு இருந்ததுன்னா சின்ன வயசுலயே போயிடுவாங்க. அதனால அப்படிதான் நமக்கு நம்ம இந்த பெரிய சயின்ஸ் சித்தாந்தங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ். இந்த உடம்பு எது வரைக்கும் இருக்குன்னா, வினை எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம். அப்படின்னா என்ன, நான் 100 வயசு வரைக்கும் வாழணும் சாமின்னா நிறைய வினை இருக்கணும், அப்பதான் 100 வயசு வரைக்கும் வாழ முடியும். நிறைய வினை இருந்ததுன்னா 100 வயசுக்கு மேலேயே ஒருத்தர் 100 வயசு 120 வயசு வாழான்னு என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு வினை இருந்திருக்குதுன்னு அர்த்தங்க. ஏதோ ஒருத்தர் 60 வயசுலேயே போயிட்டாருங்க, நல்ல மனுஷங்க, பாவம் 60 வயசு வேணா முடிஞ்சு போச்சு, திருவடிக்கு போயிட்டாரு. அவரு ராகவையா அவர் செய்யாத சிவ புண்ணியமா? அவரெல்லாம் சாமி 120 வயசு வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். நமக்கெல்லாம் ஒரு ஆசை தான்.
இல்லையா? ஆனால் 70 வயசு அதுக்கு மேலே அவர் திருவடி அடைஞ்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். அவருடைய வினையினுடைய கணக்கு முடிஞ்சு போச்சு, சாமியினுடைய திருவடிக்கு போயிட்டாரு, அவ்வளோதான். அதனால் அவர் அப்படி இருந்தார் இப்படி அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சியே பண்ணக்கூடாதுங்க. ஆமாம், அங்கேருந்து அவங்க இறைவனுடைய அந்த அது என்ன சொல்கிறது, அந்த மீனா நெறி என்று சொல்லக்கூடிய அங்கே இன்பம் தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. இறைவனுடைய திருவருள் இன்பத்தை தவிர வேற எதுவும் அங்கே இருக்காது. அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. வந்த வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கூட இருக்கிறவங்களை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. வந்த வேலை முடிஞ்சதுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பையன், பேரன், மனைவி, மக்கள் அதெல்லாம் அப்புறம்தான், இல்லைங்களா? நம்பிகள் மேலே போனார், 2 மனைவியை பற்றி ஏதாவது கேட்டாரா? பறவையாச்சா என்னாச்சு, சங்கிலி என்னாச்சு, ஒன்றும் தெரியாது அவருக்கு. சேரமான் பெருமான் நாயனார் விட்டுட்டு போகிறோமேனு தான் வருத்தப்பட்டார். அதுவும் அவருக்கு தெரிஞ்சது, அவரும் போய் சேர்ந்தார். அதனால அது ஆன்மாவுடைய ஒரு நிலை எப்போ வேணாலும் மாறுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இதுதான் இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிண்டாய 6 சமய பொருளும் அறிவித்து அவற்றில் பேரின்மை எங்களுக்கு பேராக்கி அப்படின்னா திருவடி அடைதல், 5 எழுத்து ஓதுதல், இதெல்லாம் தான் அந்த பேராக்கி அப்படின்னு சொல்றாருங்க. தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகைய தானே அமையாமல் என்று சொல்லி பெருமான் என்ன சொல்றாருன்னா, தெளிவில்லாத சித்தம் தெளிவாக தெரிந்து கொள்ளுமாறு பெருமான் திருமேனி கொண்டு வரும், குருநாதராக திருமேனி தாங்கி வரும் அத்தகைய நிலையும் போதாமல் அது திருமேனி தாங்கி வராரு, அது மட்டும் போதாதுன்னு சொல்லி வித்தகமாம் சைவ நெறியில் மேம்பாட்டுடைய சித்தாந்த சைவ வழியில் சமயம் முதலாக எதுவும் அப்படியாக மீது சமயம் சொன்னோம் இல்லையா, சமய தீக்க, விசேட தீக்க, நிர்வாண தீக்க, அபிஷேகம் 4 வகை தீக்கங்களை செய்தருளி செம்மையான தாமரை மலர் போன்ற கண்ணினாலே பார்த்தருளி அப்புறம் கொடிய பிறப்பினால் உண்டான புன்னுடம்பு துன்பமும் இருவினை துன்பமும் நீங்குமாறு வண்ணமலர் கைத்தளத்தை அழகிய தாமரை மலர் போன்ற திருக்கை தலைமீது வைத்து அருள் செய்து சொல்ல போனோம்னா குருநாதர்கள் செய்வாங்க, இப்படி தலைமையில கை வைப்பாங்க, அதுதான் ஸ்பரிசன்னு சொல்லி போயிருக்கேன். அப்படி தலைமையில கையை வச்சு நெத்தியில திருநீரை பூசிவிட்டு நமக்கு எப்படியெல்லாம் அருள் செய்யறாங்க. அதுல எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலங்கள் நமக்கு குறைஞ்சிட்டே வரும். அதனாலதான் பெரியவங்கிட்ட போய் கையில திருநீர் வாங்கக்கூடாது, நெத்தியில பூசிவிட சொல்லணும். நெத்தியில பூசுகின்ற பொழுது அவங்களுடைய அந்த திருமேனி நம்ம மேல படும், அது படுறது ஒரு புண்ணியம் நமக்கு. திருக்கையை தலைமீது வைத்து அருள் செய்து கல்லாய நெஞ்சுருக்கி கல் போன்ற வலிய நெஞ்சை உருகுமாறு செய்து அப்படி பசு பாசமாகிய முப்பொருள்களின் இயல்புகள் முழுவதையும் விரிவாக எடுத்து கூறி, ரொம்ப முக்கியங்க, முப்பொருள் உண்மைகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமா, நமக்கு அஞ்சலத்து தீக்க செய்யறாரு இல்லையா குருநாதர், தீக்கையில சாத்திர தீக்கைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப மந்திர உபதேசம் பண்றாங்க இல்லைங்களா, மந்திர உபதேசம் பண்ற பொழுது சாத்திர தீக்கைன்னு ஒண்ணு இருக்கு. சாத்திர தீக்கைன்னு என்னன்னா முப்பொருள் உண்மைகளை சொல்லுவது. அது அது அதுலயே அஞ்செழுத்துலயே அது இருக்குது. முப்பொருள் உண்மைக்கு தானே சாத்திரம், அதுலயே இருக்கு அஞ்செழுத்து. நான் என்று சொல்லுவது துரோதான சக்தி, அது நம்மளுக்கு தெரியாது, விட்டுறலாம். மா என்று சொல்லுவது ஆணவ மலம் இல்லைங்களா. அப்புறம் சி என்று சொல்லுவது சிவம், வா என்று சொல்லுவது அருள் சக்தி, யா என்று சொல்லுவது ஆன்மா. அப்போ ஆன்மா இருக்குது, சிவம் இருக்குது, ஆணவ மலம் இருக்குது, அருள் சக்தி இருக்குது, துரோதான சக்தி இருக்கு. அதுதான் சாத்திரம். சாத்திரத்தில் சொல்லப்பட்டது அதுதான். அதை கொஞ்சம் விரிச்சு சொன்னா, அதாவது அதை சுருக்கமா சொல்லுவது அஞ்செழுத்து. அதை விரிச்சு சொல்றதுன்னா சிவஞான போதத்துல 12 சூத்திரத்தை நம்ம சொல்லணும். இல்ல அதுல ஒரு சூத்திரமாவது தீக்க வாங்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சூத்திரத்தையாவது சொல்லணும். ஐம்புல வேடன் அயர்ந்தலை வரந்தான தம்முதல் குருமாய் தவத்தின் உணர்த்தை விட்டு அந்நியமின்மையின் அரண்கலல் செல்லும், அது 8ஆம் சூத்திரத்தை சொன்னா கூட போதும். ஆமா, அப்படிதான் நமக்கு சாக்கர தீக்கை என்று சொல்லி அதையும் சாமி நமக்கு கொடுத்து ஒற்றுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இருள்வடியும் ஆகாயத்தையும் மறைத்திருக்க ஆகாயத்தில் தோன்றிய சூரியனால் நீங்க காணப்படாததை போல ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் அடியேனை பற்றியிருக்கும் ஆணவத்தின் நிலை அழியாமலும் அடியேனை பற்றாமலும் அறநெறியாக அதாவது ஆணவம் அழியாமலும் அதே மாதிரி அடியேனை பற்றாமலும். அப்போ அழியாதுன்னு அர்த்தம். ஆணவம் என்ன செஞ்சாலும் ஆணவம் அழியாது. ஆனா நம்மளை பற்றாம இருக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன செய்யணும், இறைவனுடைய திருவருள் நமக்கு வேணும். அதான் சொல்றாரு, அப்படி ஆணவத்தின் நிலை அழியாமலும் அடியேனை பற்றாமலும் அறநெறியாக தத்துவ உண்மையை நிலைநிறுத்தி காட்டிய திருவருள் எம்மை காப்பதாக என்று சொல்லி சொல்றாரு. அறுவகை சமயம்ங்கிறது மனுமேகலையில தான் அறுவகை சமயங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
திருமந்திரத்தில் அறுவகை சமயங்கள் மட்டும் குறிக்கப்படுகின்றன. பின்தோன்றி திருமணம் சாதனங்கள் ஆகியவற்றில் அறுவகை சமயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குங்க. அறுவகை சமயம்ங்கிறது நமக்கு இதுலேயும் வருது, சாக்கி நாயனுடைய புராணத்திலே வருது, அறுவகை சமயத்தோர்க்கு என்று சொல்லி வருதுங்க. அறுவகை சமயம் என்னன்னா உலோகாயுதம், மாத்தியமிகம், யோகசாரம், சௌந்தராத்திகம், வைபாடியம், சமணம் ஆகியவை புறப்புற சமயங்கள் எனும். இதுல அறுவகை சமயம் அப்படின்னா 4 வகையான சமயம்: அகச்சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், புறப்புற சமயம். ஒவ்வொன்றிலையும் 6. அப்போ மொத்தம் எத்தனையாச்சு? 24 சமயங்கள் இருக்கு. 24 சமயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் வேறானதுதான் சைவ சமயம், நம்மளுடைய சித்தாந்த சைவம் என்று சொல்லக்கூடிய சைவ சமயம். அதெல்லாம் எழுதி இருக்கு பார்த்துங்க. அறுவகை சமயங்கள் எல்லாம் இருக்கு பார்த்துங்க. உண்மை விளக்கத்தை பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருள் மெய்காட்டு மெய்கண்டாய் என்று சொல்லுவது புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் என்று சொல்லி சிவபிரகாசம் சொல்லுதுங்க. இறைவனே குருவாக எழுந்தருளி வருவார் அப்படிங்கிறத நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அருவரத்து ஒருவன் அவனையில் குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையின்றி இகழாதே என்று சொல்லி நமக்கு திருவாசகம் சொல்லுதுங்க. தீக்கை அப்படின்னா, தீக்கை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் என்று சொல்லி சிவஞான மாபாடியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது அப்படிங்கிறது தான் தீட்சை என்று சொல்லுவது. சமய தீக்கை சரியை கூறியவராக்குதல். முதல் சத்திய நிவாதமான மந்ததாரம் என்ற நிலையில் சிவனன் முதன்மை உணர்வர் என்று சொல்லி என்னென்ன தீக்கையில் என்னென்ன அப்படிங்கிறது சொல்றாருங்க. ஐந்தரத்தை தூளமாக கணிக்கும் முறையும் சைவ சமய நூல்களை ஓதி உணரும் உரிமையும் உடையவர். நூலை படிக்கிறதுக்கே முதல்ல தீக்க வாங்கணுமா சொல்றாரு பாருங்க. நூல் திருமுறைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு, புலவார பணி செய்யறதுக்கு, திருநீர் பூசி கொள்வதற்கெல்லாம் சமய தீக்க வாங்கணும். அப்புறம் விசேட தீக்கை கிரியை யோகம் கிடைக்கும். விசேட தீக்கை பெற்று சிவலிங்க திருமேனியை வச்சு பூஜை பண்றதுன்னா அது கிரியை அப்படின்னு பேர். அதுக்கு நம்ம விசேட தீக்கை வாங்கியிருக்கணும். அப்புறம் அகப்பூசை எல்லாம் அதுலேயே வந்தது. புறப்பூசைகளோடு யோக முறையும் சேர்ந்தமையும். மந்த சக்தி நிபாதம் உடையாருக்கு கிரியை தந்து, தீவிர சக்தி நிபாதத்தை தந்து யோகத்தையும் தரும் மந்திரம், சிவபூசை, யோகம் ஆகியவற்றுக்கு உரிமையுடையவர் என்று சொல்லி நிர்வாண தீக்கை ஞானத்தை தருவது, தீவிரதர சக்தி நிபாதம் உடையவருக்கு செய்வது. நம்ம முக்கிய நிர்வாண தீக்கை ஞானத்தை கொடுப்பது. அது மந்திரமே வேற இல்லைங்களா? அதனால் அது யாருக்குன்னா தீவிரதர சக்தி நிபாதர்களுக்கு கொடுக்கக்கூடிய. சக்தி நிபாதர்னா என்னங்கிறது முதல்ல தெரியணும். திருவருள் சக்தி ஆன்மாவில் பதிய பெற்றவர்கள். அது அப்படின்னா எப்ப திருவருள் சக்தி பதியும்? மல நீக்கமானாத்தான் திருவருள் சக்தி பதியும். இருவனை எப்போ மலபரிவாகம் வந்தாத்தான் சக்தி நிபாதம் வருங்க. அந்த சக்தி நிபாதர்கள் அப்படிங்கிறது ரொம்ப சைவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருவருள் சக்தி ஆன்மாவில் பதிய பெற்றவர்கள் தான் சக்தி நிபாதர்கள். எப்ப பதியும்னா அந்த மலநீக்கமானதுக்கு பிறகு, இருவனை எப்போ மலநீக்கமானதுக்கு பிறகு, மலபரிவாகமானதுக்கு பிறகு சக்தி நிபாதம் வரும். சக்தி நிவாரணம் திருவருள் சக்தி வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இதெல்லாமே தீக்கையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. சக்தி நிபாதம் வந்தாச்சுன்னா யோகத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தங்க. கொஞ்சம் தான், அடுத்தது ஞானம். சக்தி நிபாதம் வந்தாச்சுனாவே யோக நிலைக்கு வந்துட்டோம். யோகான்னா என்ன தெரியுங்களா? முதல்ல தெரிஞ்சுக்கணும். யோகா 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 ஈசா யோகாங்கிறான், ராஜ யோகங்கிறான், அந்த யோகங்கிறான், இந்த யோகங்கிறான். யோகான்னா முதல்ல என்ன தெரியுங்களா? ஒன்று கூடுதல் அர்த்தங்க. யோகாங்கிறது வடமொழி சொல்லு, அதுக்கு தமிழ் சொல்லுனா கூடுதல். என்னென்ன கூடுறது? சிவமும் ஆன்மாவும் கூடுதல் தான். சிவத்தை பத்தி அவன் பேச மாட்டேங்கிறான். எப்படி அவன் யோகா யோகா யோகான்னு சொல்றது? ஒருத்தமே கிடையாது. யோகான்னா கூடுதல் அர்த்தங்க. ஒரு ஸ்டைலுக்காக சொல்லிக்கிறது. நான் யோகா பண்ணிட்டு இருக்கிறேங்க, யோகா பண்ணிட்டு இருக்கிறோமா அது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். எக்ஸசைஸுக்கு யோகாவுக்கு என்னங்க இருக்கு? யோகான்னா என்னங்க? ஆன்மாவும் சிவமும் ஒன்று கூடுதல். நீ செய்யறது எக்ஸசைஸ், அது யோகா கிடையாது. எளிய முறை உடற்பயிற்சி இல்லைங்களா? யோகான்னு என்னன்னா ஆன்மாவும் சிவமும் கூடுதல். யோகான்னா கூடுதல், ரெண்டு பொருள் ஒன்னா சேர்றது. இங்க சிவத்தை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நல்ல வேதாத்திரி மகரிஷியினுடைய இதுக்கு போனோம்னா சிவத்தை பத்தி சொல்றதே இல்லை. அவங்க ஆன்மாவை பத்தி தான் சொல்றாங்க, மனசு அடக்கிறத பத்தி சொல்றாங்க. ரைட்டு, சரிதான். யோகான்னு நீங்க ஏன் சொல்றீங்க? யோகான்னு சொன்னா என்ன அர்த்தம்? கூடுதல் தானே பொருள். இது நான் சொல்லல, எங்க ஆசிரியர் வையாபுரியர் சொன்னது. ஆமா, வையாபுரியர் சொன்னார். யோகா அப்படின்னா கூடுதல் அர்த்தம். கூடுதல்னா ஆன்மாவும் சிவமும் கூடுதல் தான் கூடுதல். இங்க சிவத்தை பத்தி நீ சொல்லவே மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி யோகாவாகும் அப்படின்னு சொல்லி கேட்கிற. அதனால யோகா அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப பயந்துக்கு வரலாம் தேவையில்லை.
ஆன்மாவும் சிவமும் ஒன்று கூடுதல் தான் யோகா. நீங்க செய்யறதெல்லாம் எக்ஸசைஸ், மூச்சை அடக்கி விடுறது, இதெல்லாம் அதுவெல்லாம் வேற. மூச்சை அடக்கி விடுறது, அப்புறம் கையை காலை அப்படி நீட்டுறது, உதறது, இதெல்லாம் எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தான். கேட்டு சிந்தித்து தெளிந்து ஞானம் பெற்றவராயும் ஒதுக்கு சீலராயும் உள்ளவருக்கு செய்வது, இதெல்லாம் எது? நிர்வாண தீக்கை. தீக்கை தரும் குருநாதர் ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவராய் இருத்தல் வேண்டும். அத்தகைய ஞானாசிரியர் சிவவேலி செய்து தீக்கை பெறுவோருக்கு அபிஷேகம் செய்து சுத்தமானதாக ஐந்தலத்தை ஓதுவதற்குரிய உபதேசம் செய்து நிறைவாக திருவடி தீக்கையும் செய்து ஞான செல்வராக ஆக்குதல். ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர் உணவு கட்டுப்பாடும் பற்றற்ற நிலையும் உடையவராய் இருத்தல் வேண்டும். அவர் பிறருக்கு தீக்கை செய்யும் தகுதியுடையவர். ஆச்சாரிய அபிஷேகவானுங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, உணவு கட்டுப்பாடு, பற்றற்ற நிலையில் இருக்கணும் என்று சொல்லி மற்றவர்களை அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுன்னா தான் எந்த நிலையில் இருக்கணும். அது ஒரு ஆசிரியர் ஞான நிலையில் இருந்தால் தான் மாணவர்களை யோக நிலைக்கு கொண்டு வர முடியும். ஆசிரியரே முதல்ல ஞான நிலையில் இல்லைன்னா மாணவனை எப்படி கொண்டு வர முடியும்? அதனால இதுல வரும் நமக்கு உண்மை விளக்கத்துல யோக நிகழ் புதல்வா அப்படின்னு சொல்லி வர்றதில்ல. அப்ப அவருக்கு ஆசிரியர் சொல்றாருங்க, அந்த உண்மை விளக்க ஆசிரியர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா யோக நிகழ் புதல்வா அப்படின்பாரு. யோக நிகழ் புதல்வான்னு என்ன அர்த்தம்னா, கேட்கிற மாணவர் எல்லாமே யோக நிலையில் இருக்கிறாங்களா. அப்ப ஆசிரியர் என்ன நிலையில் இருந்திருப்பாரு? ஞான நிலையில் இருந்தா தானே யோக நிலையில் இருக்கிறவனுக்கு வகுப்பு நடத்த முடியும். மாணவர்கள் யோக நிலையில் இருக்கிறாங்கன்னா ஆசிரியர் எந்த நிலையில் இருக்கணும்? ஞான நிலையில் இருக்கணும். அதுல வருது, உண்மை விளக்கத்துல வருது. வனவாசம் கடந்தார் சொல்ற, வனவாசம் கடந்தார் யாருகிட்ட படிச்சவர்? மெய்கண்டார்கிட்ட படிச்சவர். அது ரொம்ப முக்கியங்க. மெய்கண்டார்கிட்ட படிச்ச 2 ஆசிரியர் யாருன்னா வனவாசம் கடந்தாரும் அருளந்தி சிவாச்சாரியார் 2 பேர் தான். மெய்கண்டாருடைய திருப்பார்வை எத்தனை முறை அவர் மேல பட்டிருக்கு? 49 மாணவர்கள் மெய்கண்டார்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு ஆசிரியரா வந்தது 2 பேர் தான், நூலாசிரியர் 2 பேர் தான். ஆனா 49 மாணவர்கள் அவர்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் வனவாசம் கடந்தார். அப்படின்னா அவங்க யோக ஞான நிலையில நின்றாதான் மாணவர்களை யோக நிலைக்கு நாம கொண்டு வர முடியும். அதான் யோக நிகழ் புதல்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்ணருளால் நோக்கி என்பதனால் நயன தீக்கை பெறப்பட்டது. வண்ணமலர் கைத்தலம் வைத்தருளி என்பதால் பரிசு தீக்கை பெறப்பட்டது. ரொம்ப முக்கியம். ஆமா, நயன தீக்கை, பரிசு தீக்கை இதெல்லாமே நடந்திருக்கு. நல்ல தீவிர தரத்தில் இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனார் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு தீக்கையே போதும். நயனம் ஒன்னே போதும். அதுதான் அந்த முதல் பாட்டில் முதல் பகுதியிலேயே சொல்லிடுறேன். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கொண்டு அருத்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார். கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறார் அவர். இப்போ நமக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வரும் இல்லையா, கொஞ்ச நேரம் அந்த நிலையில் இருப்போம், அப்புறம் கொஞ்ச நேரம் கீழே போயிடுவோம், அப்புறம் உலகியல் இருப்போம். நாயனாருக்கு அப்படி அல்ல. 6 நாள் அவர் இருந்தார், 6 நாளும் ஒரே நிலையில் இருந்தார். நாளுக்கு நாள் அன்பு அதிகமாயிட்டு தான் இருந்தது. அப்படி இருக்கணும். என்ன செய்யணும் என்ற ஒரு உலகப்பற்று இல்லாமல் இருக்கணுங்க. அப்பதான் இறைவனுடைய திருவடி பற்று வரும். நாயனாருக்கு அப்படி இருந்தது. கைத்தலம் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோலைச்சரத்தானை திருவசிப்ப சொல்றார். மெய்த்தகைமை எல்லாம் விரித்தோதி என்பதனால் சாத்தரதிக்கு பெறப்பட்டது. சூரியன் முன் இருள் அடங்கி நிற்பதை போல் திருவருள் ஞான ஒளியின் முன் ஆணவம் அடங்கி நிற்கும். ஆணவம் அழிவதில்லை, ஆற்றல் அடங்கி இருக்கும். ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பொருளும் அழிவதில்லை. நம்முடைய சைவ சித்தாந்தப்படி எந்த ஒரு பொருளுமே அழிவது அப்படிங்கிறது இல்லை. அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடா ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடாம் இடைந்திடா என்று சிவபிரகாசம் நமக்கு சொல்லுது. நித்தம்னா ஆற்றலுங்க. மேதக்கோர் செய்யும் சரியை திகழ்கிரியா யோகத்தால் எய்தும் சீர் முக்தி பதம் எய்து வித்து மெய் என்பால் காணத்தகுவார்கள் கண்டால் தமை பின்பு ஞானத்தகும் ஞான நன்னறியை வீணே எனக்கு தர வேண்டிய எல்லா பொருட்கும் மனக்கும் மலரயன்மால் வானோர் நினைப்பினுக்கும் தூரம் போலே அணிய சுந்தரத்தால் என் தலைமேல் ஆறும்படி தந்தருள் செய் பேராளன் தந்த பொருள் ஏதெனில் தான் வேறு தான் நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி முந்தியன்னன் உள்ளம் என்றும் நீங்காது ஒளிந்திருந்து தோன்றி நிற்கும் கள்ளமின்று காட்டும் கடல் போற்றி. அதாவது பெருமான் எப்படியெல்லாம் அருள் செய்தார் அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. அதாவது
செய்யும் சரியை திகழ்கிரியா யோகத்தால் சரியை கிரியை யோகமெல்லாம் செய்து அது தகுதியுடையவர்கள் செய்கின்ற சரியை கிரிய யோக நெறிகளால் அடையும் சிறந்த சாலோபம் சாமீபம் சாரும் ஆகிய பதமுக்திகளை அருளை செய்தனர். முக்தி பதம் எய்துவித்தனர். அதாவது 4 வகையான முக்தி இல்லைங்களா? 4 வகையான முக்தியில் என்னன்னா சாலோகம், சாமீபம், சாரூபம், இதெல்லாம் பதமுக்தி. பதமுக்தினா சரியில் நிற்கக்கூடியவர்களுக்கு எய்தக்கூடிய முக்தி என்னன்னா சாலோகம். கிரியையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாமீபம், யோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாரூபம். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்தி இருக்கு, சாயுச்ச முக்தி என்று சொல்லுவது. அதான் திரும்பி வராத நிலை. அதுக்கு என்ன இருக்கணும்? ஞானம் பெறணும். அப்பதான் அது சாயுச்சம் கிடைக்கும். இதைத்தான் தாய்மானவர் என்ன சொல்றாருன்னா அரும்பு மலர் காய் கனி அப்படிங்கிறாரு. அரும்பு மலர் காய் கனி, கனிக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அரும்பு அப்படிங்கிறது சாலோகம், அப்புறம் மலர் அப்படிங்கிறது அரும்பு, மலர் அப்படிங்கிறது சாமீபம், காய் அப்படிங்கிறது சாரூபம், கனி என்று சொல்லுவது சாயுச்சியம். நம்ம நாயன்மார்கள் பெற்றதெல்லாம் சாயுச்சிய முக்திங்க. சாயுச்சிய முக்தினா திரும்ப மீண்டும் மண்ணுலகத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க பெருமான் திருவடி அடையக்கூடிய நிலையில் இருந்தவர்கள். அப்படி உண்மையான பக்தியின் மேலிட்டால் தம்மை காணும் வேட்கையுடையவர்கள் கண்டால் தம்மை பின்பு நாணத்தகும். மேரே கண்டு தரிசித்தால் இத்தனை காலம் பயனில்லாமல் வீணாக கழித்து விட்டோமே என்று நாணத்தகும் நிலையில் ஞான நன்னறியை வீணே எனக்கு தர வீடு பேற்றுக்கு காரணமான ஞான நெறியை தகுதியில்லாத அடியனுக்கு தர வேண்டும் என்று கருதி எல்லா பொருட்கும் மனக்கும் மலரையன் மால் வானோர் நினைப்பினுக்கும் தூரம் போல என்று சொல்லி வீடு பேற்றுக்கு காரணம் ஞான நெறியை தகுதியில்லாத அடியனுக்கு தர வேண்டும் என்று கருதி. அதாவது ஒரு ஆன்மா எனக்கு வீடு பேர் வேணும்னு நினைச்சுதான், அப்புறம் நல்லறிவு வந்த முன்னாடி நினைச்சு பார்த்துதான் வீடு பேறு பெறக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இருக்குதா, தகுதி இல்லாத ஒன்னை கேட்டுட்டுமே அதை வைக்கப்படுதான். ஒரு பெருமாள்கிட்ட வீடு பேறு கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இருக்குதான் அந்த ஆன்மா வருத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நேரே கண்டு தெரிசித்தால் அப்படின்னு சொல்லி வீடு பேட்டு காரணம் நினைப்பு எல்லா பொருட்கும் மனக்கும் மலரையன் மால்வானோர் நினைப்பனுக்கும் தூரம் போல எல்லா பொருள்களுக்கும் மனத்திற்கும் தாமரை மலரில் இருக்கும் அயன் திருமால் ஏனைய தேவர்கள் ஆகிய நினைவிற்கும் எட்டாமல் தூரத்தை இருப்பதை போல் தோற்றமளிக்கும் என்று சொல்லி, அதாவது அவங்க திருமால் பிரம்மன் இவங்களுக்கெல்லாம் எட்டாத, அவர்களுக்கு நினைவிற்கு எட்டாத தூரத்தை இருப்பதை போல் தோற்றமளிக்கக்கூடிய அணிய சுந்தரத்தால் என் தலைமையில் ஆறும்படி தந்தருள் செய்து சேவை நிலை இருந்தாலும் அடியார்களுக்கு அனிமையாய் அருள் செய்யும் அழகிய திருவடிகளை அடியேன் தலைமையில் அருள் நிறையும்படி சூட்டி அருள் செய்த பெருமான் என்ன செஞ்சாராம்? தூரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இல்லைங்களா? அதாவது அப்படி அனித்தாக எனக்கு அடியாராக இருக்கக்கூடிய நமக்கு அருள் செய்தான் என்று சொல்லி சொல்றாருங்க. அடியேன் தலைமையில் அருள் நிறையும்படி சூட்டி அருள் செய்த மறைஞான சம்பந்தரப்ப திருவடி நீக்க கொடுத்திருக்கிறார். யார்? உமாதி சிவாச்சாரியர். அது ரொம்ப முக்கியம். அப்படி சூட்டி அருள் செய்த பெருங்கருணை கொண்ட அடியனை ஆண்டவன் அருள் செய்த பெரும்பேறு எத்தகையது என்றால், அப்படி அவர் எனக்கு அருள் செய்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு? அப்படி அது என்ன சொல்றாரு? முன்பு தான் வேறு நான் வேறாய் புனரா வழக்காக்கி. முதல்ல எப்படி இருந்தேன்னா நான் வேற அவர் வேறாக இருந்தோம், தான் வேறு நான் வேறாக இருந்தோம், தான் ஆட்கொண்ட இப்பொழுது அது பொருந்தாது என்னும் வழக்கத்தை நிலைநிறுத்தி. முதல்ல நான் எப்படி இருந்தேன்னா நம்ம வேற குருநாதர் வேற இருந்தோம், ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம்? ரெண்டும் ஒன்றா இருக்கிறோம். அந்த முதல்ல நினைப்பு பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே அத்துவிதமா ஆயிட்டாருன்னு அர்த்தங்க. அது இறைவனோடு அல்லது குருநாதரோடு அத்துவிதமா இருக்கிறார். இப்போ உமாதி சிவாச்சாரியர் அத்துவிதம் அப்படின்னா பிரிக்க முடியாத கலம், அதான் அத்துவிதமாக என்று சொல்லி சொல்றார். முந்தி எந்தன் உள்ளம் என்றும் நீங்காது ஒளிந்திருந்தோனர். அனாதி காலத்திலேயே உன்னுடைய உள்ளத்தில் நீங்காமல் ஒளிந்திருந்தோம், நீதான் எம்மை காணாதிருந்தாய். என்ன சொல்றாருன்னா, அப்போ நான் கூட தான் இருந்தேன். சாமி சொல்றாரா, அப்போ நான் கூட தான் இருந்தேன், என்னை பார்க்கக்கூடிய அளவு உனக்கு பக்குவம் இல்லை. சாமி எப்ப இல்லாத இருந்தார் சொல்லுங்க? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் அப்படின்ட்டார். நம்ம திருமுறை இதுதான் சயின்ஸ் தான் சொல்லுது. எப்பவுமே சாமி நமக்குள்ளதான் இருக்கிறார். ஆனா
அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் பத்தலை. ஆற்றல் பத்தலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம தடுக்கக்கூடியது ஒன்று இருக்கு, நம்முடைய வினை, நம்முடைய மலங்கள் தடுக்குது. அப்போ அன்னைக்கு நான் கூட தான் இருந்தப்பா, ஆனா நீ என்னை தெரிந்து கொள்ளணும்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாருங்க, என்றும் நீங்காது ஒளிந்திருந்த அனாதி காலத்திலேயே உன்னுடைய உள்ளத்தில் நீங்காமல் ஒளிந்திருந்தோம். தோன்றி நிற்கும் நீதான் எம்மை காணாதிருந்தாய், நாம் உம்மை கண்டுகொண்டு இருந்தோம் என்ற அறிவுரை எமக்கு தோன்றுமாறு கள்ளத்தன்மையை அறிவித்து காட்டும் திருவடிகள் எம்மை காப்பதாக. அருமையான இடங்கள். என்ன சொல்றாராம் பெருமான், எப்பா அன்னைக்கு நான் கூட தான் இருந்தேன், இன்னைக்கு நான் கூட தான் இருக்கிறேன், ஆனா அன்னைக்கு நீ என்னை காண முடியாது இருந்த, இப்ப உனக்கு நல்லறிவு வந்ததுனால, உனோட இருவினை ஒப்பு வந்ததுனால, மனவறிவாக ஆனதுனால நீ எனக்கு தெரிஞ்சுக்கிற என்று சொல்லி இப்ப பெருமான் எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, அந்த திருவடிகள் எம்மை காப்பதாக என்று சொல்லி போற்றாரு. மெய்யன்புனா உண்மையான பக்தி. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாலுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று சொல்லி திருவாசகம் சொல்றது இல்லைங்களா? ஞான நன்னறி மேற்சரியை கிரியா யோகங்களை செய்துள்ளி நன்னறியாக ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. சைவ சித்தாந்தத்துல முக்கியமானது என்னன்னா, மேற்சரியை கிரியா யோகங்களை செய்துள்ளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா அப்படின்னா இருக்கு. ஞானம் பெறாத எந்த ஒரு ஆன்மாவும் மோட்சத்தை அடைய முடியாது. அதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பெரிய பெரிய ஞானியர்கள் எல்லாம் இதுல தான் கொஞ்சம் விட்டு போயிடுறாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, பசு புண்ணியங்களே இறைவன் திருவடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கிடையாது. பசு புண்ணியங்கள் எப்பொழுதும் மோட்சத்தை கொடுக்க முடியாது. அது என்ன செய்யணும்னா, அதற்குண்டான பலன்களை தான் கொடுக்க முடியும். நமக்கு உயர்ந்த நெறியாகி வீடு பேற்றை கொடுக்கறதுக்கு முடியாது. அது எங்க வருது அப்படின்னா, ஒரு இடத்துல வருது. வள்ளலாருடைய இதில் வருது. நல்ல ஒரு இடம் சொல்றாரு. நல்ல ஒரு நினைவு வர மாட்டேங்குது. முடியறதுக்குள்ள வர சொல்லிடுறாங்க. எல்லா பொருட்கும் மனக்கும் மலரையன் மால் வானோருக்கும் துயரம் போல என்று சொல்லி, மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவறியான் என்று சொல்லி திருவாசகர் நமக்கு சொல்லுது. அணிய சுந்தரத்தால் என் தலைமேல் ஆறும்படி தந்தருள் செய்த பூவார் அடிச்சோடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவா வாடி தெலேனம் கொட்டாமோ என்று சொல்லி பெருமானுடைய திருவடி தலைமேல் பொருந்திலுமே தேவானவா வாடி தெலேனம் கொட்டாமோ என்று சொல்லி சொன்னார்கள். தாடலை போல் கூடியவை தானிகளா வேற்றின்ப கூடலை ஏகமென கொல் என்று சொல்லி திருவள்ளுவர் பயணம் சொல்லுது. திருப்புகழ்ல நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூறாய் என்று சொல்லி திருப்புகழ். இருவினை மும்மலமும் இரவியொடு விரவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமறுதல் என்று சொல்லி திருப்புகழ்ல சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி வல்லமையால் தன்னை தெரிவித்து தந்தாலின் உள்கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின்கண் மின்னாரும் வண்ணம் உருவம் அருவம் குணமயக்கம் என்னும் கலைகாலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி பின்பு எய்தியவா காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி. அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்ப எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, நான் முதல்ல கேவலத்தில் இருந்தேன். அப்போ உடம்பு கிடையாது, எனக்கு அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவமலம் மட்டும்தான் இருந்தது. எப்படி கிடந்தேன்னா, ஒரு தனியான ஒரு இருட்டறைக்குள்ள
கண்ணில்லாத ஒரு குழந்தை எப்படி கிடக்கும், அது மாதிரி நான் கிடந்த சாமி. நீங்க என்ன செஞ்சீங்க, எனக்கு உடம்ப கொடுத்தீங்க, உடம்ப கொடுத்து அப்புறம் இந்த பிறப்புக்கு கொண்டு வந்தீங்க, பிறப்புக்கு கொண்டு வந்து சகல நிலை கொண்டு வந்தீங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா, சகலத்திலிருந்து என்னைய வந்து சுத்த நிலை கொண்டு போயிட்டீங்க. இப்ப நான் முதல்ல இருந்த கேவல நிலையும் போயிடுச்சு எனக்கு, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சகல நிலையும் போயிடுச்சு. இப்ப எங்க இருக்கிறேன்னா அப்படின்னா, உங்களுடைய திருவடியில் இருக்கிற பெருமானே, உங்களுடைய கருணை என்ன அப்படின்னு சொல்லி வியந்து சொல்றாருங்க. இதுல வல்லமையால் தன்னை தெரிவித்து அப்படின்னா இருக்கு. அதாவது உயிர்கள் மாட்டு கொண்ட பெரும் கருணையினால் தன்னை எனக்கு தெரிய செய்துன்னார். என் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரும் கருணையின் மூலமாக தன்னை எனக்கு தெரிய செய்து அப்படின்னாரு. அதாவது சாமி வந்து இது வரைக்கும் யாருன்னு நான் தெரியாம இருந்தேன், இப்ப வந்து தெரிஞ்சிட்ட பெருமானே என்று சொல்லி சொல்றாருங்க. தந்தாளினுள் கிடந்த என்னை தெளிவித்த எல்லையின்கள் தன்னுடைய திருவடியான திருவருளுக்குள்ளே அடங்கியிருந்த என்னை உணர்த்திய காலத்தில் சொல்றார், மின்னாறு வண்ணம் உருவம், மின்னல் போன்று தோன்றி மறைகின்ற வண்ணத்தையுடைய உடலும், மருவம் குணமயக்கம் உடலை பொருந்திய குணமயக்கங்களும், அறிவை விளக்கம் செய்யும் கலை காலம் முதலிய தத்துவங்களும் ஆகியவை முன்பில்லாத கேவலவத்தையை காட்டி பின்பு எய்தியவா காட்டி. அப்படின்னா எய்தியவா காட்டி அப்படிங்கிறது என்னன்னா, பின்பு உடல் கருவிகரணங்கள் கூடிய சகலவத்தை காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றினார். இனி திருவருளை விட்டு உடல் கருவிகரணங்களை செல்லாத சுத்தவத்தை அறிவித்த கருணை செயல் எம்மை காப்பதார். என்ன சொல்றாரு பாரு, எனக்கு முதல்ல நீங்க வந்து நான் செல்லாமை காட்டி அப்படிங்கிறதுக்கு இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றினா, நான் கேவலத்தில் இருந்தேன், சகலத்துக்கு வந்தேன், இப்ப சுத்தத்தில் இருக்கிறேன் இல்லையா. இனி அந்த ரெண்டையும் மீண்டும் நீங்க காட்டாம அப்படின்னா, நான் இனி சகலத்துக்கும் போக மாட்டேன், அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கேவலத்துக்கும் போக மாட்டேன். இப்ப எங்க இருக்கிறேன், சுத்தத்தில் இருக்கிறேன். அந்த நிலையை அப்படியே எனக்கு நீங்கள் அறிவித்து என்று சொல்லி அப்படி எம்மை காப்பதாக என்று சொல்லி, வல்லமைனா வல்லல் தன்மை, வல்லல்னா தற்பயன் கருதாது வேண்டுவார் வேண்டியவாறே நல்கும் அருளுடைமை என்று சொல்லி சொல்றாங்க. தன்னை தெரிவித்து தன்னை அறிவித்து தான் தானா செய்தானை என்று சொல்லி சொன்னியான முதல் வெண்பாவில் சொல்லப்பட்டு, தந்தாலின் உட்கிடந்த என்னை உருத்தெரியா காலத்தே உட்புகுந்து என் உளமன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட என்று சொல்லி, பெருமானுடைய கருணை எப்ப ஆரம்பிக்குது, நம்ம அம்மாவுடைய வயிற்றில் கருவறையில் இருக்கின்ற பொழுதே அந்த கருணை ஆரம்பிச்சிருது. அப்பிருந்தே நமக்கு வந்து இறைவனுடைய கருணை ஆரம்பிச்சிருது. அங்கிருந்து ஒவ்வொன்னா சாமி செய்துட்டே இருக்கிறார். தட்டான் ஒருவன் தான் இருந்து என்று சொல்லி திருமந்திரமும் அதே மாதிரி சொல்லுதுங்க. பட்டாங்கு செய்பவன் அங்கிருந்து அப்படின்னு சொல்லி சொல்ல, அங்க உள்ளுக்குள்ள ஒருத்தன் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அது யாருக்கும் அவன் சொல்றது இல்லையா, ஒரு திருமந்திரம் சொல்லுது. வாங்கம்மா, தன்னை தெரிவித்து என்று சொல்லி சொல்றார்கள். தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அதுவாகி நின்று என்று சொல்லி என்னை அறிவித்து எனக்கருள் செய்தி என்ற விநாயகர் அகவல் பதிக்கு விரிவான விளக்கம் எழுதி போற்றி பகருடையில் இப்பகுதி ஆசிரியர் வந்து பையாவுடையார் வந்து இதை பத்தி ரொம்ப விளக்கமாக அகவல் எழுதியிருக்கார். விநாயகர் அகவல்ல எழுதியிருக்கிறார். அடுத்து கடைசி பாட்டுக்கு அம்மா வந்துட்டார், நிறைவு செய்யறதுக்கு. எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி எம்மை புறங்கூறி இன்புற்று செம்மை அபிகாரம் பேசும் அகம்பிரம்மக்காரர் வெளியாம் இருளில் விடாதே ஒளியாய் நீ நின்ற நிலையே நிகழ்த்தி ஒரு பொருள் வேறு இன்றி எமையாமை எடுத்து ஓதி ஒன்றாகச் சாதித்து தம்மை சிவமாக்கி இப்பிறவி பேசுந்தனில் இன்பப் பேதமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல் எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் பொற்றாளின் புணர்த்தி ஆதியுடன் நிற்க அழியா நிலை இதுவே என்றருளி ஒக்க வியாபகம் தன் உள்காட்டி மிக்கோங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா அமுதளித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் உயிர் தான் முன்கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை என் கொண்டு போற்று செய்ப்பேன் யான். பெருமானை வந்து நான் எப்படி போற்று செய்வது, அவனுடைய பெருமைகளை என்ன என்று சொல்லுவது என்று சொல்லி சொல்றார். ஏன்னா அவன் எப்படியெல்லாம் இறைவன் அருள் செய்திருக்கிறான் என்று சொல்லி கடைசி போட்டியில சொல்றார். தம்மை எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாய் என்று சொல்லி சொல்றார். எல்லாம் அதை எல்லா பொருள்களுமே பொய் என்பதை அறிந்து அவற்றை நீங்கி தெளிந்தவர்களாய் அப்படின்றார். அது என்னது, உலக பொருள் அத்தனையும் பொய் என்று சொல்லி
அது உணர்த்துறது யாரு? பெருமான் தான் உணர்த்திருக்கிறான் இல்லைங்களா? அதாவது எல்லாமே பொய்ன்னு உணர்த்தின பெருமான் இறைவன் ஒருவனே மெய் என்று சொல்லி அவருக்கு தெரிவிச்சிருக்கிறார். அதாவது எல்லா பொருள்களுமே பொய் என்பதை அறிந்து அவற்றில் நீங்கி தெளிந்தவர்களாய் தாமே பொருளாகி தமக்கு மேற்பட்ட பொருள் இல்லை தாமே மேலான பொருள் என்று எம்மை புறங்கூறி என்பொற்று சைவ சித்தாந்தம் எமக்கு புறமானது அவருடன் சேரக்கூடாது என்று புறங்கூறி மகிழ்ந்து செம்மை அபிகாரம் பேசும் அகப்பிரமக்காரர் இறைவனைப் போல எமக்கும் விகாரமில்லை என கூறி தாமே பிரம்மம் என்பவர்களுடைய வேதாந்திகளை பத்தி சொல்றாருங்க. ஏகான்மவாதிகள் வேதாந்திகள் என்ன சொல்றாங்க? நாங்களே கடவுள், எங்களுக்கு மேல ஒன்றும் இல்லை. அதாவது அகப்பிரமம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கொள்கை. தத்துவமசி, தானே அதுவாக மாறுதல் அப்படின்னு சொல்லி அது ஏகான்மவாதிகளுடைய கொள்கை. என்ன சொல்றாங்கன்னா, முக்தி காலத்துல நானும் சிவமாயிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம அப்படி இல்லைங்க, ஆண்டான் அடிமை. நம்ம சைவத்தில் என்னன்னா, அதான் மீளாடிமை உமக்கே ஆளாய் அப்படின்னாரு. ரத்தத்திலேயே அடிமைதான், முக்தியிலேயே அடிமைதான், இறைவனோடு கலக்கின்ற பொழுது அடிமைதான். என்னைக்கு நாம் அடிமை தான். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாம். ஆண்டான் அடிமை அப்படிங்கிறதா சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முக்திங்க. அவங்கெல்லாம் அப்படி அல்ல. மேல போனா நானும் அவனும் ஒண்ணு, கீழே இருக்கிற வரைக்கும் தான் நான் வேற அவன் வேற, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதாவது என்னன்னா, நம்மளுது அத்துவிதம்னு பேரு. நம்மளுக்கு அத்துவிதம்னா ரெண்டு பொருள் ஒன்றாக சேருவது. ஆனா தான் அதோட சேர்ந்திருக்கிற நிலை தெரியாமல் இருப்பது அத்துவிதம். ஆமா, அதான் சிவமாம் தன்மை பெருவாழ்வு அப்படிங்கிறதுங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, பெருமான் என்ன செய்வான் அப்படின்னா, தன்னுடைய நிலையை ஆன்மாவுக்கு கொடுத்து தன்னுடைய மலரடிக்கு கீழே வச்சிருப்பான். அதான் முக்தி காலத்துல இறைவன் செய்யக்கூடியது. அப்படின்னா எந்த ஒரு உலகியல் பற்றுக்கள் இல்லாத இருக்கக்கூடிய ஆன்மாக்களை தன்னுடைய திருவடிக்கு கீழே வச்சு அந்த மீளாத இன்பத்துல வைத்து நம்மை பெருமான் அருள் செய்வானுங்க. அதுதான் பெரிய இறைவன் செய்யக்கூடிய ஒரு பெரிய கருணை. சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என கருடியவாறு ஆர்பெருவார் அச்சோவேன்னா சிவமாக்கி இணையாண்டனர். முதல்ல என்னை என்ன செஞ்சான் பெருமான்? அவனுடைய நிலைக்கு என்னை கொண்டு வந்தான். அதற்கு பிறகு என்னை அப்படியே சாமி திருவடியில கொண்டு போய் சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த சிவமாக்கி இணையாண்ட அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் நாம எப்படி இருந்தோம்? உலகியல் இன்ப துன்பங்கள் எல்லாம் உழன்று கொண்டு இருந்த நம்மளை சாமி என்ன செஞ்சாரா? சிவமாக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறைவனை போல எமக்கும் விகாரம் இல்லையா கூறி பிரம்மம் தாமே பிரம்மம் என்பவருடைய தம்மையும் அறியாமல் தலைவனையும் அறியாமல் மயங்கி நிற்கின்ற வெட்ட வெளி போன்ற இருளில் அடியனை விடாமல், அந்த மாதிரி எல்லாம் என்னை விடாம அப்படி போயிருந்தா என்ன ஆகுறது? என்னைக்காவது முக்தி கிடைக்குமா என்ன? அந்த வேதாந்திகளோட போயிருந்தோம்னா, நானும் ஒண்ணு சாமி ஒண்ணுன்னு சொல்றானே, இதெல்லாம் எப்படி? எவ்வளவு பெரும் கருணையாளன் இறைவன். அவனுடைய கருணைக்கு முன்னாடி நம்ம எம்மாத்திரம் நம்ம மேலோர்க்கு மேலோர்க்கு மேலோய் போற்றி அப்படின்னாரு இல்லைங்களா? அதனால அவன் தான் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோன்னு அர்த்தம். எல்லாருக்கும் முன்னவன் சிவபெருமான். அவன்கிட்ட போய் நானும் நீயும் ஒண்ணுன்னு சொல்லலாமா? முதல்ல அடிமை அப்படின்னு தானே சொல்லணும். அதனால அவன் அப்படி சொல்றதில்லை. முக்தி காலத்துல நானும் அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எந்த விதத்திலேயே அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. ஞான வடிவான ஒளிமயமான நிலையே நீ நிற்கின்ற நிலை என்று அறிவுறுத்தி, இதற்கு மேலே வேறொரு பொருளின் இன்றியமையாமை எடுத்து கூறி ஒன்றாக சாதித்து தம்மை சிவமாக்கி தாம் முக்தியில் இறைவனுடன் ஒன்றாவும் என்றும் தாமே சிவம் என்றும் கூறி அந்த இப்பிறவி பேதம் தன்னில் இன்ப பேதம் உரா பாதகரோடு ஏகமாய் போகாமல் வேறுபட்ட பிறவியில் பேரின்பப் பேற்றை நுகர்ந்து மகிழாமல் சிவ சமவாதம் பேசும் பாதகருடன் ஒன்றாக உணர்விக்கும் தலைமையை நீக்கி அதுக்கு பேர் என்ன? சிவ சமவாதம்னு பேருங்க. சிவமும் நானும் ஒண்ணு. எப்படி நம்ம ஏத்துக்கிறது? அப்ப நம்ம பெருமானுடைய பெரும் கருணை என்ன, அவனுடைய நிலை என்ன, நம்மளுடைய சிறுமை என்ன இல்லைங்களா? அதாவது என்ன சொன்னார் நம்பிகள் பாட சொல்லுகின்ற பொழுது, குறைவிலா நிறைவே கோதிலானதே குணப்பெரும் நாயேன் இல்லைங்களா? அது என்ன சொல்றார்? குணப்பெரும் நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா அவனுடைய பெருமை என்ன, நம்மளுடைய சிறுமை என்ன? அதனால அளவிலாச்சியருடையான் அப்படின்னார் பெருமான். அளவிலாச்சியருடையான். அவனுக்கு பெருமைக்கு அளவே கிடையாது. அவனுடைய பெருமைக்கு அளவே கிடையாது. நம்ம சிறுமைக்கு நமக்கு அளவே கிடையாது. நம்முடைய சிறுமைக்கு இவ்வளவுதான் சொல்லவே எல்லை காண முடியாத சிறுமையுடையவர்கள் நம்ம. இறைவன் பெரும் கருணை கொண்டு நம்மளை ஆட்கொள்றான். அப்புறம் அங்க போனதுக்கு பிறகு நான் என்னையும் ஒண்ணுன்னா மறுபடியும் அப்புறம் அடிச்சு கீழே தான் தள்ளுவார் சாமி இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல எல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்க்காம, ஏன்னா ஏகாமனவாதிகள் அப்படிதான் இருக்கிறாங்க.
அப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க. அதாவதுங்க, சுவாமி விவேகானந்தர் ஏகான்மவாதி தான். ஆனால் ஞானசம்பந்த பெருமானை பற்றி மன்னர்கள் சொல்லியிருக்காங்க, ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஒரு ஞானசம்பந்தன் ஒருத்தர் இருந்தார், இப்படியெல்லாம் இறைவனை 3 வயதிலே ஞானம் பெற்று உமையம்மை திருமுலைப்பால் உண்டு இப்படியெல்லாம் பாடினார், இப்படி அற்புதங்கள் செய்தார் அவர் கேள்விப்பட்டார். அவர்கிட்ட சொல்றாங்க. சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் வருத்தப்பட்டார், நான் சித்தாந்தம் படிக்காம போயிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டார். யாரு? சுவாமி விவேகானந்தர். ஆமா, பெங்காலி அவர். அவருக்கு கடைசி காலத்துல தான் தெரிஞ்சிருக்குதுங்க, எவ்வளவு பெரிய ஞானியா கூட இருக்கலாம் அவர், ஆனா கடைசி காலத்துல தான் சைவ சித்தாந்தம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வேதாந்தம் மட்டும்தான். ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அதற்கு பிறகு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஞானசம்பந்த பெருமானை எல்லாம் தெரியா போயிட்டமே என்று சொல்லி இப்படியெல்லாம் நமக்கு நிறைய வட இந்தியர்கள் நம்மளுடைய சமயத்தினுடைய பெருமைகளை, நம்ம அடியாருடைய பெருமைகளை தெரியாமையே போயிருக்காங்க. அங்க வடக்கு என்ன இருக்கு அப்படின்னா வேதாந்தம் தான் அதிகமா இருக்கு. அவங்களது ரொம்ப பெரிய வட்டங்க. நம்மளது அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ஆட்கள் இல்லை, அவங்க கிட்ட நிறைய இருக்கிறாங்க. ஆனா எது சிறந்தது அப்படின்னா சைவ சித்தாந்தம் தான். எண்ட் ஆஃப் த எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம சொல்லிட்டே போகலாம். சைவ சித்தாந்தத்துல ஏகான்மவாதத்துல அவ்வளவுதான், முக்தி அடைஞ்சாச்சுன்னா நானும் அவனும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படி அல்ல. முக்தியில கூட என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இத்தை விளைவித்தல் மலம் அப்படிங்கிறது நம்ம சாத்திரம். இத்தை விளைவித்தல் மலம்னா அங்க ஆணவ மலம் தள்ளி நின்னுக்கும். அந்த ஆன்மா தன்னுடைய சௌரியத்துக்கு இறை இன்பத்தை அனுபவிக்கும், தடையில்லாம அனுபவிக்கும். இதற்கு நமக்கு இதுல உண்மை உலகத்துல கடைசி பகுதி அதுதான். ஆமா, அதாவது இன்பத்தை கொடுப்பது இறை, இன்பத்தை அனுபவிப்பது ஆன்மா. அப்புறம் மலம் என்ன செஞ்சது? விலகி நின்றுச்சு. விலகி நின்றதுனால, மலம் விலகி நின்றதுனால அது சுதந்திரமா அனுபவிக்குது ஆனந்தத்தை. அப்ப இன்பத்தை கொடுப்பவன் இறைவன், அந்த இன்பத்தை அனுபவிப்பது ஆன்மா. அதான் ரொம்ப முக்கியம். சர்க்கரை அப்படின்னா சர்க்கரையினுடைய சுவையை சர்க்கரையை அனுபவிக்க முடியாது. இறைவனுடைய இன்பத்தை இறைவனே அனுபவிக்க முடியாது. இறைவனுடைய இன்பத்தை யார் அனுபவிக்க முடியும்? ஆன்மா தான் அனுபவிக்க முடியும். அதனால நமக்கு தான் பெருமை, நமக்கு தான் பெரிய வாய்ப்பு சாமி கொடுத்துருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை நோக்கி நம்மளை மேல கொண்டு போய்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நான் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னா அப்புறம் இப்படியே தான் நம்ம இருந்தாகணும். இல்லை, வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். பெருமானுடைய திருவடியில போய் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே, ஏன்னா ஆணவ மலத்துக்கு அறிவு கிடையாது, அது அனுபவிக்க முடியாது. அப்புறம் ஆன்மாவுக்கு அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு, அதனால அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு இருக்குது ஆன்மாவுக்கு, இல்லாத எல்லாம் இல்லை. அந்த அறிவித்தால் அறியக்கூடிய ஆன்மா என்ன செய்யணும்னா தன்னுடைய அறிவின் மூலமாக ஞானாசிரியர்களிட்ட பயின்று இறைவனுடைய திருவடியில் போய் சேரணும். சேர்ந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கணும். அதான் சித்தாந்தம் சொல்லக்கூடிய கடைசி நிலை. அதுதான் எல்லாம் போய் தம்மை தெளிந்தாரா, எல்லா பொருள்களுமே பொய் என்பதை அறிந்து அவற்றை நீங்கி தெளிந்தவர்களா. இது ரொம்ப முக்கியங்க. உலக பொருள் அத்தனையும் பொய் இல்லைங்களா? தோன்றி நின்று அறியக்கூடிய பொருள்கள், நம் கண்ணால் காணக்கூடிய அத்தனை பொருள்களுமே தோன்றி நின்று அறியக்கூடிய பொருள். இறைவனை கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அப்புறம் ஆன்மாவை பார்க்க முடியாது, ஆணவ மலத்தை பார்க்க முடியாது. அப்படி ஆணவ மலத்தை ஒரு உருவத்துல பார்க்கணும்னா வேணா என்னை பார்த்துக்கலாம். நீங்க இப்படிதான் இருக்கு. கண்ணப்பராயனார் ஒரு அன்பை பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது? கண்ணப்பராயனாரை பார்த்தா அன்பு இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கு. பணிவுடைய வடிவுடையார் அப்படின்னாரு யாரு? நம்முடைய மானக்கஞ்சார நாயனார். ஒரு பணிவு அப்படிங்கிறது, அந்த பணிவுங்கிற கேரக்டர் நீங்க உருவத்துல பார்க்கணும்னா மானக்கஞ்சார நாயனார் பார்க்கலாம். சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, பணிவுடைய வடிவுடையார் அப்படின்னாரு. எப்படி பாரு, அவ்வளவு பணிவு. யார்? மானக்கஞ்சார நாயனார். அடியார்ல கண்டா அவ்வளவு பணிவு. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு உருவம் வச்சிருக்கிறாங்க. உருவம் இல்லாத போனாலும் ஒரு உருவம் வச்சிருக்கிறாங்க. அன்புக்கு யாருன்னா கண்ணப்ப நாயனார். இப்படி தமக்கு மேற்பட்ட பொருள் இல்லை, தாமே மேலான பொருள் என்று சைவ சித்தாந்தம் எமக்கு புறமானது, அவருடன் சேரக்கூடாது என்று புறங்கூறி மகிழ்ந்து இறைவனை போல எமக்கும் விகாரம் இல்லை என கூறி தாமே பிரம்மம் என்பவர்களுடைய தம்மையும் அறியாமல் தலைவனையும் அறியாமல் மயங்கி நிற்கின்ற வெட்டவெளி போன்ற இருளில் அடியனை விடாமல் சாமி அப்படி எல்லாம் அந்த சமயத்தில் கொண்டு என்னை சேர்க்காம இப்படி கொண்டு வந்து இந்த சைவ சித்தாந்த சமயத்தில் சேர்த்திருக்கிறீங்களே, இந்த சித்தாந்த செந்நெறியில சேர்த்ததான் இறைவன் எனக்கு செய்த ஒரு பெரும் கருணை அப்படின்னு சொல்றாருங்க.
ஞானவடிவான ஒளிமயமான நிலையே நீ நிற்கின்ற நிலை என்று அறிவுறுத்தி இதற்கு மேலே வேறொரு பொருளின் இன்றியமையாமையும் எடுத்து கூறி தாம் முக்தியில் இறைவனுடன் ஒன்றாவோம் என்றும் தாமே சிவம் என்றும் கூறி தன்னில் இன்ப வேதமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல் வேறுபட்ட பிறவியில் பேரின்பப்பேற்றை நுகர்ந்து மகிழாமல் சிவசமவாதம் பேசும் பாதகருடன் ஒன்றாக உடனிருக்கும் நிலையை நீக்கி எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் நோக்குவோ எல்லாம் அவையே போரல் என்ற முறையில் காட்சி கொடுத்து போகமாம் பொந்தாலின் உட்பன பேரின்பமான பெருவாழ்வை வணங்கியருளும் திருவடிக்கு அடிமையாக்கி இறைவனுடைய திருவடிக்கு என்னை அடிமையாக்கி திருவருளில் கலந்தரலை இதுவே என்று அருள் செய்து ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டினார். தன் அறிவில் என்னறிவு கலந்திருக்கும் நிலையை காட்டி, அதாவது முக்தி காலத்தில் என்னன்னா இறைவனுடைய வியாபக அறிவுக்குள்ள நம்முடைய ஆன்மறிவு போய் கலந்துடும். அந்த அறிவுக்குள்ள இந்த அறிவு போய் அப்படி கலந்துடும். அதுதான் வியாபகம். நம்ம வியாபியம் என்று சொல்லும். வியாபியம்னா அடங்கி இருக்கக்கூடிய பொருள், வியாபகம்னா இட கொடுத்து இருக்கக்கூடிய பொருள். ரொம்ப முக்கியங்க அது. சைவ சித்தாந்தத்தில் வியாபகம் வியாபியம் நல்லா வரும். வியாபகம்னா விரிந்து இருக்கக்கூடிய பொருள், எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து இருக்கக்கூடிய பொருள் வியாபகம் இறைவன். வியாபியம்னா நம்ம அடங்கி இருக்கக்கூடிய பொருள், நம்ம அதில் போய் சேரக்கூடிய பொருள். அப்ப அந்த வியாபகத்துல இறைவன் என்று சொல்லக்கூடிய வியாபகத்துல போய் வியாபியமா இருக்கிறது தான் ஆன்மாவுடைய வேலை. நானும் வியாபகமா உன்னோட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒன்றும் உரிமை இல்லை. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏகான்மவாதிகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, திருவருளில் கலந்த நிலை இதுவே என்று அருள் செய்து, அதாவது தன்னறிவில் என்னறிவு கலந்திருக்கும் நிலையை காட்டி மிக்கோங்கும் ஆனந்தமா கடலில் ஆறா அமுதளித்து மேலாக விளங்கும் இன்பமா கடலில் உண்டான அமுதத்தை தானே எளிவந்து வழங்கி அருளி. பாருங்க, அதுவும் அந்த இன்பமா கடலில் உள்ள அமுதத்தை பெருமான் தானே வந்து எனக்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவேன்னு சொன்னார் மணிவாசக பெருமான் இல்லைங்களா? அது மாதிரி இறைவன் தானே வந்து இவருக்கு அருள் செஞ்சார். எப்படி வந்து அருள் செய்ய? மறைஞான சம்பந்தர் வடிவத்துல வந்து அருள் செய்தார். ஆமா, இறைவன் தானே வந்தான்னா எப்படி வருவார்? குருநாதராக வந்துதான் அருள் செய்வான். தான் வந்து செய்யும் தகுதியினால் அடியேன் வேண்டாமல் தானாகவே வந்து உதவும் பெருங்கருணை தகுதியினால் அப்படின்னா வண்ண பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுவதாய் கோத்தும்பி அப்படின்னாரு இல்லையா? கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாயென்ற வான்கருணை. இவர் போகல, என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு போய் நிக்கிறாரு. வாதபோரா வா அப்படின்னு சொல்லி சாமி கூப்பிட்டாராம் திருப்பெருந்துறையில. என்ன ஒரு கருணை பாருங்க. வா என்ற வான்கருணை அப்படின்னாரு. வாதபோரா வா அப்படின்னு சொன்ன போய் உட்கார்ந்தாரா, காலை தூக்கி தலைமையில வச்சாரா, காதுல உபதேசம் பண்ணாரா. இதுக்கு மேல என்ன வேணும்? ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே அப்படின்னாருங்க. ஆமா, அதுதான் எப்ப அவருக்கு அந்த உலகியல் வாழ்க்கை வெறுத்தது அப்படின்னா இறைவன் திருவடியை தூக்கி தலைமையில வச்ச பொழுது வெறுத்தது. கோயிலு கட்ட வந்ததெல்லாம் மறந்துட்டாரு, இந்த குதிரை வாங்க வந்ததெல்லாம் மறந்துட்டாரு, கோயில் கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அதுதான் உலக வாழ்க்கை வெறுத்ததுக்கு அவருக்கு காரணம். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்தெழுந்தேன் அப்படின்னாரு. இதெல்லாம் அகச்சான்று. இறைவன் திருவடி கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு அகச்சான்று. ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திட வேண்டும். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அப்படின்னா இறைவன் எப்படியெல்லாம் மணிவாசக பெருமானுக்கு, அதாவது 8ஆம் சூத்திரத்துல வரக்கூடிய பிற்பகுதி இருக்கு இல்லையா? தம்முதல் குருவமாய் தவத்தினர் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையில் அரண்கலல் செலுமேங்கிறது மணிவாசக பெருமானுக்கு நேர்ல நடந்தது. தம்முதல் குருவமாய் வந்து இறைவனே திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில குருநாதராக வந்து இறைவன் ஆட்கொண்டான் அப்படிங்கிறது அந்த 8ஆம் சூத்திரத்தினுடைய பிற்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இது நடந்தது மணிவாசக பெருமான். இப்படியெல்லாம் இறைவன் வந்து அருள் செய்திருக்கிறார். தானே வந்து எளிவந்து வழங்கியருளை அடியேன் வேண்டாமல் தானாகவே வந்து உதவும் பெருங்கருணை தகுதியினால் ஊன் உயிர் தான் முன்கண்ட காலத்து உடல் உயிர் முன் கட்டுண்டிருந்த காலத்தும் அடியனை விட்டு நீங்காதிருந்த முன்னானை எம்முறையால் போற்றி புகழ்வேன். அதுதான் அப்படியே நான் சகல நிலையில் இருக்கிற பொழுது அப்படி கட்டோடு இருந்த கட்டு நிலையில் இருந்தேன். கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே. கட்டுனே என்ன? பாசங்கள் தான் கட்டு, வேற ஒண்ணு. பெத்தம் கட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுதான். பெத்த நிலை கட்டு நிலை இதெல்லாமே சகல நிலை மூணும் ஒண்ணுதான். ஆமா, கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிரா. எப்ப பெருமான் சிராப்பள்ளி பெருமான் அருள் செய்வான்னா கட்டு நீத்தாச்சு அப்படின்னா அருள் செய்வான். எப்ப கட்டு நீக்கும்? இறைவன் திருவடியில் அன்பு வருகின்ற பொழுது கட்டு நீக்கும். அதான் சொல்றாரு. மட்டுவார் குழலால்
அதோடு மால்விடை இட்டமா உகந்தேறும் இறைவனார் கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிறாப்பள்ளி செல்வரே. அப்பர் சாமியுடைய தேவா எம்முறையால் இப்படியெல்லாம் அருள் செஞ்ச பெருமான எப்படி நான் போற்றி அவனை வழிபாடு செய்வது என்று சொல்றாரு. போற்றி திருத்தில்லை கடைசியே சொல்றாரு. போற்றி பெருமானுடைய இப்படி எல்லாம் அருள் செய்த பெருமான் யார்? மறைஞான சம்பந்தர் மூலமாக, மறைஞான சம்பந்தராக இறைவன் வந்து அருள் செய்தார். அந்த திருவடியை எப்படி நான் வணங்குறதுன்னு சொல்லிட்டு இப்ப வணங்குறார் திருவடியை. போற்றி திருத்தில்லை போற்றி சிவபோகம் போற்றி அவன் மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி எங்கள் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்ற சம்பந்த மாமுனி போற்றால் போற்றி அப்படின்னாரு. ரொம்ப முக்கியம். அதாவது அந்த மறைஞான சம்பந்தனுடைய திருவடிகள், அவருடைய பொற்றால் போன்ற திருவடிகள் வாழ்க என்று சொல்லி கடைசியாக குருநாதருடைய திருவடியை வணங்கி நிறைவு செய்யறாருங்க. எப்படியெல்லாம் பெருமா அது இதை விட ரொம்ப உருக்கமானது நமக்கு அடுத்த நூலுங்க, அந்த நெஞ்சு விடு நூல். அதெல்லாம் அனுபவிச்சு நம்ம படிக்கணும். ஆமா, இந்த இது வந்து அவருடைய திருவடியை வணங்குறாரு. அங்க வந்து குருநாதர் காட்சி கொடுத்து அவருடைய மலமெல்லாம் எப்படி நீங்கிச்சு அப்படிங்கறது அங்க சொல்றாரு. இறைவனுடைய அந்த பார்வையின் மூலமாக எப்படி மல நீக்கமாச்சுங்கிறது சொல்றாரு. போற்றி திருத்தலை திருத்தலை போற்றி கண்டாரால் விரும்ப பெறும் தில்லை நகரில் ஐந்தூரில் கூத்து ஏற்றும் இறைவன் எம்மை காத்து அருள்க. சிவபோகம் போற்றி சிவபோகத்தை தந்தருடும் திருவுருள் எம்மை காத்தருள்க. மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி மெய்ஞானம் தோன்றுவதற்கு காரணமான தோத்திர சாத்திர நூல்களை செய்தோர் திருவருள் எம்மை காத்தருள்க. வெம்பந்த வாழ்க்கை விட கொடிய பற்றுக்களாகிய அகப்பற்று புறப்பற்று ஆகியவற்றை கொண்டுள்ள அந்த உலகியல் வாழ்க்கை பற்று விட்டு நீங்க எம்மை விட்டு வேறாக நின்ற நிலையை விட்டு உள்புகுந்து ஆண்டு கொண்டு எங்கள் சம்பந்த மாமுனி பொற்றால் போற்றி எங்களுக்கு குருநாதராக எழுந்தருளி வந்த மறைஞான சம்பந்தர் அழகிய திருவடிகள் எம்மை காத்தருள்க என்று சொல்லி குருநாதருடைய திருவடியை முதல்ல வணங்கணுங்க. எல்லாரும் அவங்க குருநாதருடைய திருவடியை வணங்கிக்கங்க. ஏன்னா நம்மளுடைய உமாதி சிவாச்சாரியார் அவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தருடைய திருவடியை வணங்கி நமக்கு ஒரு நூல் எளிதா புரியணும்னா முதல்ல விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கணும். அதற்கு பிறகு குருநாதருடைய திருவடியை வணங்கணும். அப்புறம் பெருமானுடைய திருவடியை வணங்கணும். நமக்கு அப்பதான் வந்து அந்த நூல் வந்து எளிதா புரியும் என்று சொல்லி இந்த அளவுல மறைஞான சம்பந்தர் எங்களுக்கு குருநாதராக எழுந்தருளி வந்த மறைஞான சம்பந்தர் அழகிய திருவடிகள் எம்மை காத்தருள் என்று சொல்லி, தில்லைனா தில்லை மூதூர் என்று சொல்லி தில்லை சிதம்பரத்தை சொல்றார். போற்றி வணக்கம் என்ற பொருளிலும் எம்மை போற்றி காப்பதாக என்ற பொருளிலும் வரும் தமிழ் சொல். போற்றினா முதல்ல வணக்கம்னு அர்த்தம், இன்னொன்னு என்னை காக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டு பொருள் அதுக்கு சொல்லுவாங்க. திரு அப்படின்னா கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று சொல்லி, திரு அப்படின்னா பார்த்தா உடனே அவனை விருப்பம் வருமா? ஆமா, அது யாருக்கு பொருந்து? சிவபெருமான் ஒருவனுக்கு தான் பொருந்து. கண்டார் காதலிக்கும் கணநாதன் என் காலத்தியா அப்படின்னு யாரு நம்பிகள் பாடுறாரு. காலத்தில கண்டார் காதலிக்கும் கணநாதன் அப்படின்னு பார்த்தா அவனை விருப்பம் வருமா? காலத்தி பெருமானை பார்த்தா அவனை அப்படியே காதலிக்கலான்னு விருப்பம் வருமா? அவ்வளவு பேர் அனுபவிச்சிருக்கிறார் பார் சுந்தரர். கண்டார் காதலிக்கும் கணநாதன் என் காலத்தியாம் என்று சொல்லுவார். அது மாதிரி திரு என்று சொல்லுவது கண்டாரால் விரும்பப்படும் அந்த தன்மை நோக்கம் என்று சொல்லி பேராசிரியருடைய உரை திருக்கோவையார்ல திருக்கோவையார் அப்படிங்கிறதுக்கு திரு அப்படிங்கிறதுக்கு மட்டும் அவர் உரை சொல்றார். திரு அப்படின்னா கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் அப்படின்னு சொல்றார். திருன்னா சிவம்னு ஒரு பொருள் உண்டுங்க. திரு அப்படிங்கிறதுக்கு பல அடைமொழி சொல்வார். திருநாவுக்கரசர் அப்படின்னா திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரன் அப்படின்னாருங்க. வேற சிவத்தன்மை பொருந்திய திருநாவுக்கரசு பெருமான் அப்படின்னா. ஏன் சிவத்தன்மை பொருந்திய திருநாவுக்கரசர்னா இறைவனுடைய திருவடியை வணங்கினா என்ன கிடைக்குமோ அத்தனை நாவுக்கரசு பெருமான் திருவடியை வணங்கினாவே கிடைக்கும். 11ஆம் திருமுறையில சொல்றாருங்க. ஆமா, அனகன் வார்கழல் சூடின் அப்படின்னாரு. என்னென்ன கிடைக்குன்னு சொல்றாரு பாருங்க. அனகன் வார்கழல் சூடின், அனகன் வார்கழல் சூடின் சீர்மையாகுவர். முதல்ல வந்து நிதியராகுவர், நிதியராகுவர், பாவம் வெறியராகுவர், வாய்மை நெறியராகுவர், சீர்மை உடையராகுவர், பாவம் வெறியராகுவர், சால மதியராகுவர், ஈசனடியராகுவர், பாரில் மனிதரானவர் தான். இத்தனையும் கிடைக்குமா நாவுக்கரசு பெருமான் திருவடியை வணங்கினா? என்னென்ன இறைவன் திருவடியை வணங்கினா என்னவெல்லாம் கிடைக்குமோ அத்தனையும் நாவுக்கரசு பெருமான் திருவடி வணங்கினாவே கிடைக்கும். அதனால நம்முடைய பரமாச்சாரியர்கள் அவ்வளவு பெருமையுடையவர்கள்.
அதனால் குருநாதருடைய திருவடி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வணங்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து திரு என்று சொல்வது அவ்வளவு சிறப்புடையது. சிவபோகம் என்று சொல்லி அதாவது சிவபோகம் அப்படின்னா வெம்பந்த, அதாவது என்ன சொல்றதுல சிவபோகம் போற்றி சிவபோகம் அப்படின்னாரு. சிவபோகம் அப்படிங்கிறது தசகாரியங்கள்ல 10வது நிலையில் இருக்கக்கூடிய நிலை, முக்தியினுடைய கடைசி நிலை. அதுதான் சிவபோகம் தான். நம்பிக்கை அடைந்தது அந்த நிலை தான். ஆமா, கைலாயம் போற பொழுது நம்பிக்கை அடைந்த நிலை வெள்ளானை சருக்கத்துல 2வது பாட்டுல இருக்கு. முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படின்னாருங்க. ஆமா, பதியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி யாரோரும் செம்பன் திருமேனி வனப்பாக கடியவைய இருவனையின் கரைகட்டு எழுந்து கதிர்வரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் அப்படின்னாரு. அப்படின்னா அந்த சிவபோகம் அப்படிங்கிறது கடைசி நிலைங்க. அதான் தசகாரியங்கள் நிறைவான ஒன்று. அதுவே ஆன்ம லாபம். ஆன்மா பெறக்கூடிய பெரிய லாபம் என்னன்னா சிவபோகம் தான். சிவபோகங்கிறது கடைசி முக்தி நிலை. அதனால அந்த போற்றி சிவபோகம் என்று சொல்லி மெஞ்ஞான புண்ணிய தோத்திர சாத்திர நூல்கள் என்று சொல்லி தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானும் பாடுறார். எங்கள் என்பதை சம்பந்த மாமுனிவருடன் கூட்டுக என்று சொல்லி வெம்பந்த வாழ்க்கைனா பற்றிடம் குற்ற கொள்கலம் என்று சொல்லி சொல்றார். வேறாய் வந்து உள் நின்று உடலளவில் வேறாய் நின்றார். தீக்கை செய்து உபதேசம் செய்யும் போது உயிருக்கு உயிராய் ஆகிவிட்டார். முதல்ல வந்து அவர் வேற நான் வேற இருந்தோம். ஆனா தீக்கை செய்து என்னை ஆட்கொண்டதுக்கு பிறகு 2 பேரும் ஒன்னாயிட்டோம். உயிருக்கு உயிராக ஆயிட்டோம். உடம்பு மட்டும்தான் வேற, உயிருக்கு 2 ஒன்னாயிட்டோம் என்று சொல்லி சொல்றாருங்க. வேறாய் வந்து உள் நின்று உள்ளும் உரமும் ஒருதன்மை காட்சியருக்கு எள்ளும் திறமையது இல் என்று சொல்லி திருவருட் பயன். அவர் திருமுருகாற்றுப்படையாத கடும் சினம் கடிந்த காட்சியர் இடும்பையாவது மரியா இயல்பினர் மேவரத் துணையில் காட்சி முனிவர் என்று சொல்லி திருமுருகாற்றுப்படையிலையும் சொல்றாருங்க. பொன்தாள்னா பொற்றால், பொலிவாவது அடியார் தலையில் சூட்டி அறியாமை அகற்றி சுடர் விடுதல் என்று சொல்லி நற்றால் என்று வள்ளுவ பெருமான் நற்றால் சொல்றாரு இல்லைங்களா. அத நற்றால் தொழார் என இல்லைங்களா என்ன சொல்றாருங்க அந்த பாட்டுல இது வள்ளுவ பெருமான் சொல்றாரு இல்லைங்களா. நற்றால் தொழார் என முதல் வரி வர விஷயம் இல்ல நற்றால் தொழார் என அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற பாட்டு தான். வாளறிவன் நற்றால் தொழாரேனின்னு வரும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும். கற்றதனாலாய பயன் என்பதும் கற்றதனாலாய பயன்கள் வாளறிவன் நற்றால் தொழாரேனின். நற்றால் அப்படின்னா அப்படியே ஆணவ மலத்தையெல்லாம் நீக்கி 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 அப்படியே பொலிவான திருவடி. சௌரையாசிரியர் சொல்ற பொலிவான் அடியார் தலையில் சூட்டி அறியாமையை அகற்றி சுடர் விடுதல் அதான் நற்றால் என்று சொல்லி திருக்குறள் என்பது சொல்லி சொல்றாரு என்று சொல்லி இந்த அளவுல நமக்கு போற்றி பகருடைய நிறைவு செய்து அடுத்த நூல் வந்து நெஞ்சு விடுத்துவது என்று சொல்லக்கூடிய நூல். அதுவும் குருநாதரை பற்றிய நூல் தான். எல்லாரும் கண்டிப்பா நெஞ்சு விடுத்துவது அடுத்த மாசம் நீங்க நெஞ்சு விடுத்துவது கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நாம் நிறைவு செய்து கொண்டு என்னது